ஹாய் ஹலோ கேண்டீஸ் லைஃப் ட்ராக்கிங் ஓபி ஹாப்பி அண்ட் ஹெல்தி. இப்போ நம்ம பார்க்க போகிறது ஜிமினாவோட மதுரை மாப்பிள்ளை ஜிமினோட பார்ட் 2 தான் பார்க்க போகிறோம் 3 ஷார்ட்ஸில். ஸோ ஃபர்ஸ்ட் பார்ட் ரொம்ப காமெடியாக ஃபன்னாக இருந்திருக்கும். ஸோ அப்கமிங் பார்ட்ஸுமே காமெடியாக ஃபன்னாக என்டர்டெயின் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ ஜஸ்ட் இதில் வந்து ஜிமினோட லவ்வுமே ரொம்ப க்யூட்டாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக மறக்காமல் பாருங்கள். சரி வாங்க நம்ம இப்போ டைரெக்டாக ஸ்டோரிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நம்மளோட வீடியோ ஷேர் பண்ணிக்கோங்க. வாங்க நம்ம இப்போ டைரெக்டாக ஸ்டோரிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி கடைசியாக அதோட விட்டு போனால் இங்கே ஜிமன் வந்து வந்துக்கிட்ட இந்த மாதிரி டே மச்சான் நெக்ஸ்ட் டைம் நீ ஒழுங்கான ஐடியா கொடுக்குற, அப்படி இல்லைனா உனக்கு நானே குடும்ப கட்டுப்பாடு பண்ணிவிடுவேன் அப்படின்னு சொல்லியிருந்திருப்பாரு. ஸோ ஃபர்தராக நீங்கள் வேறு உங்களுக்கு கதை மறந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி தோணுச்சுன்னா ஃபர்ஸ்ட் பார்ட் போய் பார்த்துட்டு வந்துடுங்க. தென் இந்த பாட்டை கண்டினியூ பண்ணால் உங்களுக்கு கேட்குறதுக்கு ஓகே இதுதான் நடந்திருக்கு அப்படி சொல்லிட்டு நீங்கள் ஒரு கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தென் நெக்ஸ்ட்டு இந்த வீடியோவை நீங்கள் பார்க்கலாம். ஓகேங்களா? சரி வாங்க நம்ம இப்போ டைரெக்டாக ஸ்டோரிக்குள்ளே போகலாம். இப்போது எங்கள் ஜிமன் அப்படியே அந்த இடத்த விட்டு கிளம்பி போகிறாரு. போனதுக்கப்புறம் கொஞ்சம் கடுப்பில் தான் இருக்கார். பிகாஸ் அவரோட முத்தம் கிளம்பி போயிடுச்சுல, அதனால் கொஞ்சம் எரித்தலில் தான் இருக்கா. அப்படி இங்கே போனதுக்கப்புறம் அவரோட வீட்டில் போயிட்டு டொமன்னு போய் உட்கார்றாரு. அவங்க அம்மா ஏன்னா மூஞ்சி இப்படி இருக்கு அப்படின்னு, நீ உன் வேலையை பார்த்துட்டு போமா, நீ வேலையை சொல்ல அப்படிக்கிட்ட இவன்கிட்ட போய் ஒரு செய்தி சொல்லலான்னு வந்தான் பாரு, எல்லாம் என்ன அடிக்கணும். என்ன சொல்ல வந்த சொல்லு அப்படி சொல்லிட்டு மூஞ்சி ஒரு மாதிரி வச்சு தான் கேட்குறாரு. படா அப்படி சொல்லிட்டு போமா அப்படிங்கிறாரு. வேறு என்ன, ஊர் திருவிழா வருது, பொங்க வைக்கணும் அப்படிங்கிறாங்க. அப்படி சொல்லிட்டு மூஞ்சி அப்படி வச்சுக்கிறாரு. என்ன மூஞ்சி அப்படி வச்சுக்கிறாரு, நீ தான் பஞ்சாயத்து தலைவர், இதெல்லாம் உன் தலைமையில் தான் நடந்தாகணும், வேறு வழி என்னன்னு எனக்கு இருக்குது. அதனால் அதில் போட்டிலாம் வேறு இருக்கும், அதான் சொல்லணும்னு சொல்லிட்டு ஊர் மக்கள்லாம் வந்து கோரிக்கை வச்சுட்டு போனாங்க திருவிழா நடத்தணும்னு சொல்லிட்டு. நீ அந்த நேரம் வெளில போயிருக்க, அதான் சரி என்ன ஏதுன்னு உன்ட்ட செய்தி சொல்லணும் தான் மூஞ்சப்பாரு சிவ அப்படி சொல்லிட்டு அவங்க அம்மா அந்த எடுத்துகிட்டு போகிறாங்க. அவர் அப்படி கொஞ்சம் நேரம் அப்படி யோசிக்கிறாரு. ஆஹா ஊர் திருவிழாவா, அம்மனி மாட்டுதான், வீட்டுக்கு ஒரு ஆள்னு பொங்கல் வைக்கணும். அந்த இதில் எந்த பொங்கல் ரொம்ப நல்லாயிருக்கும், அதுக்கு சிறந்த பரிசு வேறு இருக்கும். அதுவும் இல்லாமல் ஆடலும் பாடலும், அதுக்கப்புறம் விளாட்டு நிறையா இருக்கே. ஜிமினே இதை விட்ட ஒரு நல்ல வாய்ப்பு இல்லைடா, பிடிச்சிடணும், அவளை எப்படியா ஒத்துக்க வச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ஜிமன் அப்படி இருந்துகிட்ருக்காரு. ஸோ இங்கே வந்து ஆக்சுவலாக ஜிமினோட அம்மா கிட்ட வந்து இதுமாதிரி சொல்லிட்டு வந்துருந்துருப்பாங்களா. அதே மாதிரி பஞ்சாயத்து தலைவர் எப்போ வீட்டில் இருப்பார் அப்படிங்கிற மாதிரி கேட்டுருந்துருப்பாங்க. அதுக்கு அவங்க அம்மா சொல்லுவாங்க ஈவினிங்க்கு மேலே ஐயா இருப்பார் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. என்னதான் இருந்தாலும் ஊர் மக்களுக்கு வந்து அவர் வந்து ஒரு ஒரு பெரிய போஸ்டிங்கில் இருக்கிறதால மரியாதை கொடுத்து தானே பேசணும், அதுமாரி கொடுத்துருந்துருப்பாங்க. ஸோ ஃபைனலி ஈவினிங்க்கு மேலே வந்திருக்கவும் அது மாதிரி திருவிழா நடத்துகிறோம் ஐயா அப்படிங்கும்போது தாராளமாக சிறப்பாக செஞ்சிடலாம், அதை எதுக்கு நம்ம தள்ளி போட்டுக்கிட்டு அடுத்த வாரம் நல்ல முகூர்த்தத்துலேயே ஐயர்கிட்ட சொல்லி நல்ல நாளாக பார்த்து திருவிழாவை ஆரம்பிக்க வேண்டியதான். அம்மாங்கிட்ட குறி கேட்டுட்டிங்களா அப்படின்னா, ஐயா நீங்கள் எல்லாமே எப்படி ஐயா குறி கேட்குறது, வாங்க தோ போகலாம் இன்றைக்கே நல்ல நாள் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போகிறாரு. அவரோட கூட சேர்ந்து ஒரு 10 பேர் வராங்க. ஸோ சாமி கோயிலில் போயிட்டு இது மாதிரி இது குறி கேட்குறாங்க. அதுக்கு வந்து சாமி வந்து உத்தரவு கொடுத்துருக்கோம், இது மாதிரி நீங்கள் வந்து திருவிழா நடத்தலாம் அப்படின்னு சொன்னதும் இங்கே எல்லாருக்குமே செம்ம ஹாப்பி, ஐயா ஜாலி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சந்தோஷத்தில் குதிச்சிட்ருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் இங்கே ஜிமனுக்குமே மனசுக்குள்ளே சந்தோஷம், ஆனாலும் வெளியில் பெருசாக காட்டிக்கல. ஸோ இங்கே வந்ததுக்கப்புறம் வண்டுக்கிட்ட ஃபோன் அடிக்கிறாரு. டே வண்டு உன்னை பார்க்க வரணும் வா அப்படின்னதும், வீட்டில் வேலை இருக்குது வாடா அப்படின்னதும் குடுகுடுன்னு வண்டு வந்து ஒரு 10 நிமிஷத்தில் அவரோட வீட்டுக்கு வந்திருப்பாரு. என்ன பண்ணுவே ஏது பண்ணுவே தெரியாது. இந்த திருவிழாவில் எல்லாருமே இருப்பாங்க. கிட்டத்தட்ட 15 நாள் திருவிழா நடக்குது. இந்த திருவிழாவுக்குள்ளே அவள் எனக்கு சரின்னு சொல்லிடணும். இந்த பஞ்சாயத்து தலைவரோட பொண்டாட்டி அவள் ஆகிடணும். ஆகலைனாலும் பரவாயில்ல, என்ற காதலுக்காக ஓகே சொல்லிடணும், சரியா? அது மட்டும் நடக்கலை, நீ நடக்க முடியாத மாதிரி ஆக்கிடுவேன், புரியுதல்ல? சரி மச்சான். செயல்பாடெல்லாம் நடந்துகிட்ருக்கா, ஏதாவது யோசிச்சு வச்சுருக்கியா அடுத்தது என்ன பிளான்னு? அது
யோசிச்சுட்டே இருக்க மாப்பிள்ள. ஏன்னா சொதப்பிடக்கூடாதுல்ல. ஆஹா, நல்லது. அதே மாதிரி சொதப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே வேலையை பார்த்தா நல்லாயிருக்கும். ஆனால் சீக்கிரமாக யோசி. பா அப்படின்னதும், அம்மச்சி மீன் குழம்பு ஆக்கியிருக்கா, செருப்பு பிஞ்சு போய்டு விளக்கமாத்து கட்ட. இதை பாரு, எனக்கு ஒரு நல்ல செய்தி சொல்லாமல் இந்த வீட்டில் சோத்துல கையை வச்ச அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. வண்டே, வாடா வாடா, மீன் குழம்பு உனக்கு பிடிச்ச ஐரு மீன் குழம்பு வச்சுருக்கேன்டா, வந்து ஒரு வாத்துன்ட்டு போ. அப்படியே இங்கே ஜிம்மினை பார்க்குறாரு. ஜிம்மினை அப்படியே முறைக்கவும், அப்படியே அவங்க அம்மா பார்க்குறாங்க ஜிம்மினை. ஏன் இவன் இங்கே இவனை பார்க்குறான் அப்படின்னு சொல்லிட்டு. அதான், இல்லை அம்மாச்சி, நான் அப்புறம் சாப்பிட்டுக்கிறேன். டேய், ஓடு வரைக்கும் வந்துட்டு உனக்கு ஐரு மீன் குழம்புனா கொள்ள ஊசுறாச்சுடா, என்னாச்சு சாப்பிட்டுட்டு வந்துட்டியா? ஐயோ, வீட்டிலலாம் சாப்பிட்ல அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்க்குறாரு. என்ன அவன் ஏதாவது சொல்லியிருப்பான், நீ அவன் கிடக்குறாங்கள் தான், நீ வாடா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கையை பிடிச்சி இழுத்துட்டு போனதும் அடுத்த சிரிச்சுட்டே அந்த வண்டு போகிறாரு. இங்கே ஜிம்மன் அப்படியே முறைக்கிறாரு. சனியை மச்சான் எதுக்கு வந்தானே தெரில, பாரு சோத்துக்கு போயிட்டு பாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அந்த கேஷில் விட்டாரு. ஸோ வண்டு, ஜிமினு எல்லோரும் உட்காந்து சாப்பிட்டுட்ருக்காங்க. ஃபைனலி அம்மா அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்டு இருக்கும்போது பேசுகிறாரு. இந்த மாதிரி அடுத்த வாரத்தில் 14ஆந்தேதி நல்ல முகூர்த்தமாம்மா, அன்னைக்கு பந்தக்கால் நட்டு அதுக்கப்புறம் அடுத்துன்னு தேவையெல்லாம் ஆரம்பிச்சிடலாம். ஊரில் மக்களுக்கு வந்து இந்த மாதிரி சாமி திருவிழா நடத்தணும்னு சொல்லிட்டு காசு கேட்கணும், அதுக்கெல்லாம் வேறு நன்கொடைகள்லாம் இருக்குது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அந்த திருவிழா மேட்ரு வந்து அவங்க அம்மா கிட்ட அப்படியே சொல்லிட்டு இருக்காரு. சரிடா தம்பி, சரி பார்த்து பண்ணு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவுமே சொல்லிட்டு இருந்திருப்பாங்க. ஸோ இப்படி இருக்கிறச்ச கொஞ்சம் ரேஸ் ஆகுது. இந்த மனுஷன் வந்து லைக் எப்படி சொல்றதுன்னா, அவர் வீட்டில் இருந்தாலும் எதிர்த்த வீடு தானே. ஸோ அதை என்ன பண்ணுவார்னா, இப்படி இந்த சைடு போனாளா, இப்படி போனாளா, இந்த சைடு வராளா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி விழிமேல் விழி வைத்து காத்திருந்தாள் அப்படிங்கிற மாதிரி அந்த மனுஷன் உங்களையே பார்த்துட்டு இருப்பாரு, உங்கள் வீட்டையே பார்த்துட்டு இருந்திருப்பாரு. ஆனால் நீங்களோ பொட்டக்கோழியாட்டம், பொட்டக்கோழி இந்த சென்ஸ் கேர்ளை பற்றி தப்பாக பேசுகிறது கிடையாது, அந்த கோழி அப்படி சொல்லுவாங்க, மென்ஷன் பண்ணுவாங்க, ஓகேவா. அது வந்து எக்கு வந்து அப்படியே அந்த இடத்த விட்டு நகராது. அப்படியே எப்படி சொல்கிறது, இந்த ஹீட்டிங்க்காக எக்கு வந்து ஹேட்ச் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக ஹீட்டிங்க்காக அவங்க அம்மா கோழி வந்து அந்த அந்த இடத்துலையே இருக்கும்ல, நகராதுல. ஸோ அதை தான் நான் மீன் பண்ணுறேன். ஸோ அதுதான் ஓகே. ஸோ அந்த மாதிரி நீங்கள் அந்த வீட்டை விட்டு வெளியில் வரவே இல்லை. அந்த இடத்த விட்டு அந்த மனுஷன் வந்து இப்படி வருவாளா, இப்படி தெரிவாளா, லைட்டாக தெரிவாளா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கார். நோவே, அவரால் உங்களை பார்க்கவே முடியல. எந்த தேவையும் இல்லையா அவளுக்கு? ஒரு காய்கறி, ஒரு தக்காளி எதுக்குமே வரல. என்னத்தை தான் அப்படி பண்ணுறா, ஒரு வேளை ஏதாவது ஆயிருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயமாக வருது. ஸோ இந்த இடம் வண்டு கிண்டு சிண்டெல்லாம் எல்லாத்தையும் எதுவுமே கேட்காம கொள்ளாமல் கழுத்தில் நம்மளே இறங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பயம் இருக்குது. பட் ஸ்டில் மனசுக்குள்ளே எல்லாத்தையும் வச்சுட்டு வழக்கம் போல் யார் யாருக்கெல்லாம் அப்படியே வெளியில் வேலை விட்டுட்டு ஃபைனலி வெளியிலேருந்து கொல்லை வழியாக வெளியில் போயிட்டு அப்படியே இந்த வைக்கோலில் ஒளிஞ்சு ஃபர்தராக வயனோட வீட்டுக்குமே அவர் போயிட்டார். வயனோட வீட்டில் யார் இருக்கா? வயனோட பாட்டியும் நீங்கள் 2 பேர் தானே இருக்கீங்க. ஸோ மாடியிலலாம் யாருமே தூங்குற மாதிரி இல்லை, எங்கள் வீட்டிலையே தூங்குற மாதிரி தான் இருக்கும். பாட்டி வந்து கைத்துக்கட்டில் படுத்திருக்காங்க வாசல்லையே. ஸோ வீட்டில் ஆப்வியஸ்லி வயன் தான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு, இரு தப்பாக எதுவும் வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே குறுன்னு ஒரு நிமிஷம் அந்த பாட்டியே குறுக்குன்னு பார்க்குறாரு. இந்த சைடு திரும்பும்போது அந்த பாட்டியோட ஃபேஸ் நல்லா தெரிஞ்சிருக்கும். அப்படி சொல்லிட்டு மூச்சு விட்றாரு. என்ன சத்தம் அப்படி சொல்லி அந்த கிளவி எழுந்திரிக்கும் பாருங்க, பொதக்கன்னு கீழே உட்காந்துருவாரு. ஐயோ, கிளவி நல்லா பாரு, காதை பார்த்தியா, பாம்பு காது மாதிரி உஸ்ஸுன்னு ஒரு மூச்சு கூட விட முடியல. இவளை என்னத்தை பண்ணுறது, முதல்ல படுத்து தொலைடி அப்படி சொல்லிட்டு கையெல்லாம் ஓங்குறாரு, படுத்து தொலை அப்படி சொல்லிட்டு மண்டை அடிக்கிறதுக்கு. அந்த கிழவி இப்படி இப்படின்னு பார்த்துட்டு பிரம்ம அப்படின்னு சொல்லிட்டு பொத்துன்னு திருப்பி படுத்துருக்கோம். நிம்மதியாக அந்த வீட்டில் மூச்சு கூட விட முடியல, இவ்வளோ பார்க்குறதுக்கு எவ்வளோ போராட வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்தராக அந்த மனுஷன் வந்து என்ன பண்ணியிருந்திருப்பாருன்னா உள்ளே போயிருப்பார். உள்ளே போனால் அங்கே நீங்கள் வந்து ஆல்ரெடி தூங்கிட்டு தான் இருந்துகிட்ருக்கீங்க. ஸோ தூங்கிட்டு அப்படியே உங்கள் சைடில் வந்து ஃபோன் இருக்கும், அப்படியே நீங்கள் படுத்து தூங்கியாச்சு. இங்கே அந்த மனுஷன் அப்படியே பார்க்குறாரு, எம்புட்டு நாளாச்சு உன்னை பார்க்க. அதே மாதிரி மூச்சு விடும் போது என்ன சத்தம் அப்படி சொல்லி நீங்கள் எழுந்திரிக்கீங்க.
இவளுமா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஜிம்மனுக்கு சோலே இல்லை, எல்லாம் இப்படியே எழுந்திரிச்சிடாள் போலே அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் அப்படியே பயத்தில் அப்படியே சைடில் ஒதுங்கியிருப்பார். எதுவும் இல்லைல்ல அப்படின்னு சொல்லிட்டு இப்படி இப்படி பார்த்துட்டு அதுக்கப்புறம் தூங்கி இருந்திருப்பீங்க. ஸோ ஒரு 10 months லேட்டர் அந்த மனுஷன் பொறுமையாக உங்ககிட்ட வந்திருப்பாரு. எம்புட்டு அழகா இருக்கா, நடுராத்திரியில் தூங்கும்போது கூடவா அவ்வளோ அழகா இருப்பாங்க. பா, இவ அழகை பார்க்க ஒரு 2 கண்ணு பத்தாது போலியே. எப்போ பிள்ளை என்ன ஓகே சொல்லுவேன், எப்போ பிள்ளை என்ன கண்ணாலம் பண்ணிப்ப, உனக்காக காத்து காத்திருக்கம்ல அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ஜிம்மன் அப்படியே சைடில் உட்காந்துருப்பாரு. அப்படியே லைக் உங்களை பார்த்துட்டே சைடில் அப்படியே தூண் இருக்கும், அதில் அப்படியே தலையை சாய்ச்சி அப்படியே அந்த மனுஷன் படுத்து தூங்கிட்டார். லைக் ஒரு எப்படி சொல்கிறது, சம் வாட் டயர்ட் அந்த மாதிரி இருக்கும்போது ஃப்ளாட்டு. ஸோ இந்த நெக்ஸ்ட் டே இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5:30 ஆகுது. இங்கே பாட்டிக்கு அலாரம் வச்ச மாதிரி எழுந்திரிச்சிடுறாங்க. இந்த இந்த எப்படி சொல்கிறதுனா, இந்த கோழியில் கூவ ஆரம்பிக்குது, கொக்கரக்கோ கொக்கரக்கோன்னு கூவுனதில் எல்லாருமே அப்படியே ஒவ்வொருத்தவங்களாம் எழுந்திரிக்க ஆரம்பிக்கிறாங்க. இங்கே கிளவியே எழுந்திரிச்சிட்டு இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஜிமினுக்கும் அந்த கொக்கரக்கோ சத்தம் கேட்டதில் அப்படியே பொறுமையாக எழுந்திரிக்கிறாரு. எழுந்திரிச்சு இப்படி கண்ணை ஓப்பன் பண்ணி பார்க்குறாரு. பார்த்தா அவருக்கு இப்போ தான் எப்படி சொல்கிறதுனா சிங்க் ஆகுது. நம்ம பையனோட வீட்டில் இருக்கோம், நம்ம வீட்டில் இல்லை. ஐயோ நான் எப்படி இப்படி தூங்கினேன் அப்படி சொல்லிட்டு அந்த மனுஷன் எழுந்திரிச்சிட்டு இப்படி எழுந்திரிச்சிட்டு ஓடுறாரு. பிகாஸ் எப்படி சொல்கிறது, இன்னும் கொஞ்ச நேரத்தில் வெளிச்சமே வந்துடும். யாராவது பார்த்துட்டாங்கன்னா வெக்கக்கேடு இல்லையா, பஞ்சாயத்து தலைவரே சரியில்லைன்னு சொல்லிட்டு சொல்லிடுவாங்கல்ல. துபுதமாக ஒன்று ஓடும் போது ஆக்சுவலாக நீங்கள் வந்து போர்வை போசிட்டு தூங்கி இருந்திருப்பீங்க. தெரியாமல் உங்கள் காலை அப்படி மெரிச்சிட்டு ஓடிருப்பேன். அம்மா அப்படி சொல்லிட்டு நீங்கள் கத்திருந்துருப்பீங்களா. என்னது இது அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மன் அப்படியே சைடில் ஒரு தூணில் ஒளிஞ்சிருந்துருப்பாரு. அப்பா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நீங்கள் கத்துறீங்க. இங்கே உங்கள் பாட்டி வந்து அவங்க தான் எழுந்திரிச்சிட்டாங்களா, வந்துட்டு என்ன பிள்ளாச்சு என்ன பிள்ளாச்சு அப்படின்னதும், ஏன் பாட்டி மிரிச்ச, நான் என்ன தப்புல மிதித்தேன், இப்போ தான் நான் எழுந்திரிச்சிட்டு வாரேன், நான் மிதிச்சேங்கிற நீனு அப்படிங்கிறாங்க. நீ மிதிக்காம என்ன யார் மிதிப்பா, வலிக்குது பாட்டி, இதை குச்சி வச்சா இடி வச்ச நீ என் காலில், எப்படில நான் பேசுகிறது உனக்கு விளங்குதா இல்லையா, நான் இப்போ தான் உள்ளே வரேன், நீ கத்துறத சத்தத்தை கேட்டு வரேன், நான் எப்படி பிள்ளை உன்னை மிதிச்சிருப்பேன் அப்படின்னதும், நீ மிதிக்கிறியா, இல்லை அப்போ யார் மிதிச்சா அப்படிங்கிறீங்க. எனக்கு என்ன தெரியும், ஒரு வேளை எலி கிளி இருக்கும், எலியா அப்படி சொல்லிட்டு நீங்கள் டக்குன்னு எழுந்திரிச்சிட்டு அப்படியே பயத்தில் அப்படியே நீங்கள் நிற்கிறீங்க. எலி இருக்கா அப்படின்னு, என்ன இருக்காதா, ஓடுகுடுன்னு இருந்துதான் எலி அப்படி இப்படி போக தான் செய்யும், அதுக்கெல்லாமா அப்பெல்லாம் இப்படி கத்துவேன், நீ வேற நேரம் ஏதாவது யாராவது பார்த்துட்டு என்ன நடந்ததுன்னு கேட்டாங்கன்னா என்னத்த சொல்கிறது, எலிக்காக பயந்து கத்துனான்னா ஊர் சிரிக்காது உன்னை பார்த்து, அமைதியாக இருக்க கற்றுக்கப்பில்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டி அந்த இடத்த விட்டு கிளம்பி போகுது. நல்ல நேரத்தில் இந்த கிளவி வந்துச்சு. அப்பாடா, எலி இப்படியா கடிச்சிருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்கள் காலை இப்படி இப்படி பார்க்குறீங்க. இல்லை கடித்த மாதிரி இந்த பல்லோட பிரிண்ட் அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது. எதுவும் நெரிச்ச மாதிரி தானே இருக்குது, என்ன காலையிலே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தலையை சுரிஞ்சிட்டு அப்படியே பொறுமையாக அந்த இடத்த விட்டு நவுறீங்க. அப்பா தப்பிச்சோண்டா சாமி அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மன் அந்த இடத்த விட்டு குட்டு 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 குட்டுன்னு கிளம்புறாரு. ஐயோ தப்பிச்சணுண்டா சாமி, இதுக்கு மேலே மாட்டினோன்னா சங்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு கடகடன்னு கிளம்பிட்டார் அந்த மனுஷன். ஸோ வீட்டில் அப்படியே ரெஸ்ட் ஆனதுக்கப்புறம் தான் இவளை பார்க்கும்போது மட்டும் ஏதாவது ஒரு சம்பவம் நடந்துடுதையா, நிம்மதியாக போனால் வந்தோன்னு இருக்கிறதுல இந்த மானம் கெட்ட கண் இப்பயே சொருகணும் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை லொட்டுன்னு அடிக்கிறாரு. ஸோ இங்கே வந்து காலையிலே வந்துட்டானுங்க. ஐயா இன்னும் என்னது திருவிழாக்கு இன்னும் ஒரு 3 நாள் தான்யா இருக்குது, அதான் நீங்கள் ஒரு 8 வந்து என்ன ஏதுன்னு பார்த்துட்டிங்கன்னா சரியாக இருக்கும்யா அப்படிங்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு இங்கே ஜிம்மனுக்கு வந்து அந்த பதவிக்கானது அதை வந்து கரெக்டாக அவர் பண்ணிகிட்ருக்காரு, பெர்ஃபார்ம் பண்ணிட்டுருக்காரு. ஸோ எல்லாத்தையும் பர்ஃபெக்டாக அந்த வேலைன்னு வரும்போது உங்களை லைட்டாக கொஞ்சம் ஒதுக்கி வச்சுருந்துருப்பார். ஸோ ஆஃப்டர் தட் ஃபைனலி இங்கே வந்து பந்தக்கால் நட்டுட்டு திருவிழாவும் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இங்கே வந்துட்டு வண்டு இருக்கான வண்டு வந்துட்டு மச்சான் எனக்கு ஒரு ஐடியா தோணிடுச்சுடா மச்சான் அப்படிங்கிறாரு. என்னது அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்குறாரு. பாரு உன் ஐடியா மட்டும் சொத்தப்புனுச்சு, ஐயோ மச்சான் சத்தியமாக சொத்த பேசாத பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஜிம்மன் சொல்கிறாரு. அதுவா அப்படின்னு சொல்லிட்டு காதில் அப்படியே என்னென்னமோ சொல்கிறாரு. ஸோ சம்திங் சீக்ரெட் மாதிரி ஓகேவா சொல்லிவிட்டு எப்படி இருக்குது இது
ஒர்க் அவுட் ஆகும்னு நினைக்கிறேன். சத்தியமா மச்சான் சூப்பராக ஒர்க் அவுட் ஆகும். நீ வேற அள்ளு கிளம்ப போது பாரேன். நீயே சொல்லுவ, மச்சான் இதுமாரி நடந்துச்சுடா, அவள் என்னை ஓகே சொல்லிட்டாவாடா, நீ என் பேரை நீ சொல்லல, என் பேரை வண்டிலேருந்து சிண்டுன்னு மாற்றிக்கிறேன்டா அப்படிங்கிறாரு. சரி உன்னை நான் நம்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ஜிம்மன் அப்படியே போகிறாரு. ஸோ திருவிழாவுமே ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஃபஸ்ட்டு நாளே என்னன்னா, இந்த மாதிரி சாமிக்கு இது பண்ணுற மாதிரி ஒரு ட்ராமா மாதிரி கண்டக்ட் பண்ணுறாங்க. அந்த அந்த ஊருக்கு அந்த சாமி எப்படி வந்துச்சு, அதோட தல வரலாறு என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ராமா மூலியமா கன்வே பண்ணுற மாதிரியான ஒரு ஸ்கிரிப்ட் பேஸ்டு தான் இன்றைக்கி அந்த ஃபங்க்ஷனு. ஸோ அப்படி இருக்கிறச்ச இந்த ஜிம்மன் என்ன பண்ணாருன்னா, அந்த தலைவருங்கிற முறையில், ஐயா முதல்ல நீங்கள் பேசுங்க ஐயா அப்படின்னு சொல்லிட்டு மைக் எடுத்து ஜிம்மன்ட்ட கொடுத்துருப்பாங்க. அவர் வந்துட்டு இப்படி மைக் அடிக்கிறாரு. மைக் வந்து ஒர்க் ஆகலை. மைக் 1 2 3 1 2 3 1 2 3 அப்படின்னு சொல்கிறாரு. பக்கத்தில் வண்டு இருக்காரு. ஆமாம் கேட்கலாம்னு நினச்சேன் மச்சான், என்னத்த பேச போகிற நீனு அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. யாருக்கு தெரியும், வாயில் வரதை அப்படியே பேச வேண்டியதான். அப்படி சொல்லிட்டு அவர் பார்க்குறாரு. என்ன ஆச்சு, மைக் இன்னும் ஒர்க் ஆகலையா அப்படின்னு. இதோ பார்த்துட்ருக்கேன் சார்னு சொல்லிட்டு இந்த மைக் டெஸ்ட் பண்ணுறவர் வந்து அது இதுன்னு சொல்லிட்டு சரி பண்ணிகிட்ருக்காரு. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா மைக் ரெடி ஆகிடுச்சு. பட் அவர் ரெடி ஆகலைன்னு நினச்சிட்டு, என்னடா இன்னும் அவளை காணலை அப்படிங்கிறாரு. தெரியலையே, நானும் பார்க்கலையே அப்படிங்கிறாரு. ஏய் பார்த்துட்டேன்டா, சிகப்பு தாவணி பார்க்க அம்சமாக இருக்காள அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது, அதாவது எப்போ ஆன் ஆகியிருந்திருக்கோன்னா, பார்த்துட்டேன்டா அவளை சிகப்பு தாவணி அப்படின்னு சொல்லும்போது தான் ஆன் ஆகியிருந்திருக்குமே மைக்கு. இவருக்கு அது தெரியாதுல்ல. ஸோ இங்கே வண்டுக்கிட்ட சொல்கிறேன்னு சொல்லியிருப்பாரு. பார்த்தா ஊர் மக்களே டப்ப 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 டப்பன்னு திரும்பி இருக்கும். அவர் ஆன்னு சொல்லிட்டு மைக் அப்படி எப்படா ஆன் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு முறைக்கிறாரு. ஐயா ஆன் ஆயிடுச்சு அப்படின்னு ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு அந்த மைக்கை பிடிக்கும்போது டக்குன்னு வந்து ஸ்கிட் ஆகி அதை வந்து ஸ்டாப் பண்ணுறதுக்காக நம்ம நினைப்போம்ல, அப்படியே ஸ்கிட் ஆகி மைக்கோட சேர்ந்து கீழேவும் விழுந்துருவார் அவர். ஊர் மக்களே பார்த்து சிரிச்சிருக்காரு. ஐயா யாரையாவது காதலிக்கிறாரு என்ன, சிகப்பு தாவணி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சிகப்பு தாவணி சிகப்பு தாவணின்னு பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ சிகப்புங்கிறது நார்மலான ஒரு கலர் இல்லை. ஸோ நிறைய பேர் ரேண்டமாக ஒரு 3-4 பேர்கிட்ட சிகப்பு தாவணி போட்டிருக்காங்க. இந்த 4-5 பொண்ணுங்கள்லாம் தான் ஏதோ ஒரு பொண்ணை ஜிம்முன்னு பஞ்சாயத்து ஆள் என்னது காதலிக்கிறார் போலயே, யாராக இருக்கும்னு ஊர் முழுக்க தெரிஞ்சு போச்சு. அதாவது சிகப்பு தாவணி போட்ட ஒரு பொண்ணை தான் இங்கே ஜிம்மன் வந்து காதலிக்கிறாரு அப்படிங்கிறது தெரிஞ்சு போச்சு. இங்கே ஜிம்மன் இங்கே அசிங்கப்பட்டது மட்டும் இல்லாமல் மைக்கோட சேர்ந்து கீழே விழுந்தது ரொம்ப பெரிய அசிங்கமாக போயிடுச்சு. அப்படியே மைக்கை கொடுத்துட்டு நன்றி வணக்கம் அப்படி சொல்லிட்டு அவர் போயிட்டு மைக்குக்காரனை போய் பொல்லார்னு அரைஞ்சிருப்பார். ஏன்டா மைக்கு சரியாயிடுச்சுன்னா ஒரு வார்த்தை சொல்கிறதில்ல, மன்னிச்சிடுங்க உனக்கு 2000 அபராதம், ஆமாம் நீ பண்ண தப்புக்கு அதுதான் தண்டனை சொல்லிட்டேன், பஞ்சாயத்தில் நாளைக்கு போய் கட்டிட்டு வா. ஐயா என்ன ஐயா நொய்யான்ட்டு பா அப்படி சொல்லியிருப்பாரு. அந்த மைக்காரனுக்கு மூஞ்சே ஒரு மாதிரியாக இருந்திருக்கும். வண்டு போய் டொக்குன்னு போய் கூட்டிட்டு அறிவு இருக்கடா உனக்கு அப்படி சொல்லிட்டு அப்படியே இந்த இடத்த விட்டு போகிறேன். என்ன எல்லாருமே கொட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மைக்காரன் அப்படியே கஷ்டத்தில் வேற உட்காந்துருக்கான். இதில் இவங்க காசு கொடுக்குறதே 1500 தான் கொடுக்குறேன்னாங்க. 2000 அபராதம், நான் மிச்சம் 500க்கு நான் எங்கே போகிறது அப்படி சொல்லிட்டு அந்த மனுஷனுங்க மனசே இல்லை. ஸோ ஃபைனலி ட்ராமா எல்லாமே நடந்திருக்கும். எங்கள் ஜிம்மனுக்கு ஒரு மாதிரி எம்பாரசிங்கில் இருக்கிறதால அவர் வந்து அந்த இடத்துல ஒரு 2 நிமிஷம் தான் உட்காந்து அந்த ட்ராமா பார்த்துருந்துருப்பார். தென் ஆஃப்டர் தட் அந்த இடத்த விட்டு கிளம்பி போயிட்டார். ஒரு மாதிரி அசிங்கமாக போயிடுச்சு, பிகிலு அந்த மாதிரி ஆயிடுச்சு அவருக்கு. ஸோ ஒரு எப்படி சொல்லணும், ராட்டினம்லாம் இருக்கும்ல, அந்த குழந்தைங்கலாம் ஏறுறதுக்காக ராட்டினம்லாம் இருக்கும்ல, குட்டி ராட்டினமாக இருக்குமே. ஸோ அந்த ராட்டினத்துக்கிட்ட என்னடா இவ்வளோ அசிங்கமாக போயிருச்சு, ஐயோ அவள் வர கேலியாக சிரிச்சிட்டாடா, எனக்கு அதே அசிங்கமாக போயிருச்சுடா அப்படி சொல்லிட்டு தலையில் அடிச்சுக்கிறாரு. மச்சான் 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 இதை பாரு, நீ வந்து ஹீரோவாக தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. சில பொண்ணுங்களுக்கு சீரியஸாக இருக்கிற பசங்களோட காமெடியாக கலகலன்னு வச்சுருக்க பசங்களை ரொம்ப பிடிக்கும். ஏன்னா காமெடி பண்ணுறவன் நம்ம கோவப்பட்டால் கூட அதை எப்படியாவது காமெடி பண்ணி அதை மாற்றிடுவாங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கும். அந்த மாதிரி நீ ஏன் இருக்கக்கூடாது? அவர் அப்படியே உங்களை பார்த்து அவரை அந்த வண்டை பார்த்து முறைச்சிட்டு, இதை பாரு நான் மட்டும் வாயில் குத்துன்னு வச்சுக்க உகு உகுன்னு அப்படியே பல்லு அப்படியே கீழே கொட்டும். என்னை பார்த்தா விளாட்டா இருக்கா? இல்லை மச்சான் நிஜமாக தான் சொல்கிறேன். இதை பாரு, நீ ஏதாவது ட்ரை பண்ணா அவள் ஏதோ ஒரு மாதிரி சிரிக்கிறாள். ஆனால் நீ சீரியஸாக ட்ரை பண்ணு வச்சுக்கோயேன், அந்த சிரிப்பு வராது. அது அது வந்து எப்படி சொல்கிறது,
நீ நீ உனக்கு எந்த இது வருதோ அதை பண்ணு. நீ காமெடியாக இருக்கன்னு நினைக்கிற காமெடியாக இரு மச்சான். அது உனக்கு சூட் ஆகுது. நீ அதே மாதிரியே அவளை இம்ப்ரெஸ் பண்ண ட்ரை பண்ணு. அப்போ நீ சொன்னது பழசு அதுவும் பண்ணு அப்படிங்கிறாரு. ஒரு பொண்ணை கரெக்ட் பண்ணுறது அவ்வளோ கஷ்டமா மச்சான் அப்படிங்கிறாரு. வீட்டில் பார்த்து கல்யாணம் பண்ணுறாங்கன்னா கஷ்டம் இல்லை, காதலிச்சு கல்யாணம் பண்ணால் கொஞ்சம் கஷ்டம்தான். ரொம்ப கஷ்டமாக இருக்குடா டே, முடியல. உன் கையில் அவ்வளோ பெரிய பதவி வச்சுட்டு ஏன் முடியலங்கிற அப்படி சொல்லிட்டு வண்டு சொல்கிறான். அப்போ தான் அந்த மனுஷனுக்கு கிளிக்கே ஆகுது. ஆமாம்ல அப்படி சொல்லிட்டு இங்கே ஜிவனுக்கு கொஞ்சம் லா அப்படின்னு சொல்லிட்டு வண்டை ஆடுது. ஓகே வி கேன் ட்ரை அப்படி சொல்லிட்டு இருந்துகிட்ருக்கு. ஸோ ஆஃப்டர் தட் இங்கே வந்துட்டு இங்கே ராட்டினத்துக்கிட்ட தானே ஜிமன் இருக்கார். நீங்களாவே வாலண்டியராட்டாக போய் பேசுகிறீங்க. பிகாஸ் இப்போ வந்து அவர் அசிங்கப்பட்டிருக்காரு. கொஞ்சம் நோஸ் கட் பண்ணுற மாதிரி பேசினா அவன் அசிங்கப்படுவானே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்கன்னா, அப்படியே ஜிமின்கிட்ட போயிட்டு மைக்கில் சிறப்பாக பேசுனீங்க போல், பா உங்கள் ஸ்பீச்சை கேட்டு புல்ல அரிச்சு போயிட்டு எனக்கு. ஆனால் என்ன, நீங்கள் தான் புல்ல அரிச்சு கீழே விழுந்து மண்ணை கவி பார்க்க எனக்கு நல்லா தான் இருந்தது. மைக்கை போய் பிடிச்சி பேச போனீங்களா இல்லை மண்ணை கவ்வ போனீங்களா அப்படி சொல்லிட்டு ஒரு மாதிரி எக்கத்தாளமாக சிரிக்கிறீங்க. கெஜிமனு என்னை பார்த்துட்டு எப்பயுமே உருன்னு இருப்ப, என்னை பார்த்தா அப்படியே துச்சமாக அப்படியே சைடில் ஒதுங்கி போவ. ஆனால் இன்றைக்கி நான் பண்ண விஷயத்தால் என்கிட்ட நேராக வந்து அதுவும் நீயாவே வந்து பேசுகிறேன்னா அதுவும் ஒரு விதமாக உன்னை கவர்றன்னு தானே அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஜிம்மின் அதையுமே சமாளிச்சாரு. என்ன உன்னை நான் கலாய்க்கிறேன், அது கூட உன் புத்தியில் உரைக்கலையா அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. கலாய்ச்சிட்டு போ, நீ கலாய்க்காமல் பின்ன யார் கலாய்க்க போகிற? வேறு எவனாவது கலாய்ச்சானா அவனுக்கு பல்லு இருக்குமா இல்லை உசுறு தான் இருக்குமா? ஆனால் நீ என் பொண்டாட்டி ஆக போகிறதில்ல. அப்புறம் உனக்கு இல்லாத உரிமை. வாயை மூடுமாம்மா, நீ வேறு எரிச்சலை கிளப்பிக்கிட்டு இருக்க, தயவு செஞ்சு அமைதியாக இருந்துரு சொல்லிட்டாம்மா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த இடத்த விட்டு கிளம்பி போயிட்டீங்க. உனக்கு இப்போ எரிச்சலாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் ஜிமினு மாமா ஜிமினு மாமா ஜிமினு மாமான்னு என் முன்னாடி மாமாவேன்னு இப்படி கெஞ்சிட்டு இருக்க தான் போகிறேன். அது ரொம்ப நாள் இல்லைல்ல அப்படி சொல்லி மனசுக்குள்ளே நினச்சிக்கிறாரு. ஸோ அப்படியே இந்த திருவிழா ஃபங்க்ஷனும் ஸ்டார்ட் ஆக இங்கே ஜாலியாக கோலாகலமாக அந்த ஒரு நாளுமே முடிஞ்சு போயிடுது. தென் த நெக்ஸ்ட் டே நீங்கள் வந்து என்ன பண்ணியிருப்பீங்கன்னா, நார்மலான ஒரு சுடிதார் இருக்கும்ல, ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் எப்படி சொன்னால் கொஞ்சம் அங்கங்கே ஒர்க்ஸ் இருக்கிற மாதிரி டெய்லியும் எப்படி சொல்கிறதுனா சாயங்காலம் 6 மணிக்கு ஆரம்பித்து நைட்டு ராவெல்லாம் கூட சில நேரத்தில் திருவிழாக்கள் நடக்கும். ஆனால் ஊர் மக்கள் எல்லாருமே திருவிழாவில் கலந்துக்கணும், ஓகேவா? அது வந்து எப்படி சொல்கிறதுனா பொண்ணு தேடுறது, பொண்ணுக்கு வாங்குறது அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த திருவிழாவிலே நடக்கும். ஏன்னா எல்லாமே ஒரே ஊர் சனமாக இருக்கிறதால அதில் தெரிஞ்சு புரிஞ்சு அந்த மாதிரி நடந்துகிட்ருக்கும். ஸோ முக்கால்வாசி இல்லை, ஊர் மக்கள் எல்லாருமே அந்த திருவிழாவில் கூடி எல்லாத்துலேயுமே பங்கேற்பாங்க. அப்படி இருக்கும்போது இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா முறுக்கு கடிக்கும் போட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போட்டி ஆரம்பிக்கிறாங்க. ஸோ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நிறைய படத்தில் பார்த்துருந்துருப்பீங்க, கயிற்றுல வந்து பார்த்திங்கன்னா முறுக்கு அப்படியே தொங்க விட்டுருந்துருப்பாங்க. அந்த உருண்டை முறுக்கு அப்படியே ஓட்டை இருக்கும்ல, அந்த முள்ளு முறுக்கு மாதிரி இருக்குமே, ஸோ அந்த முறுக்கெல்லாம் நிறைய கட்டி தொங்க விட்டுருந்துருப்பாங்க. அதில் வந்து கையே தொடாமல் யார் முறுக்கை சாப்பிட்டு முடிக்கிறாங்களோ அவங்க தான் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் அப்படிங்கிற மாதிரி வின் பண்ணுற மாதிரி ஒரு கான்செப்ட். ஸோ இப்படி இருக்கிறச்ச இங்கே ஜிம்மன் சின்ன பிள்ளை தானே, லைக் வந்து அவனுக்கு இன்னும் கல்யாணம் கூட ஆகலைல்ல. ஸோ போட்டிக்கு யார் யாரெல்லாம் வரீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இங்கே ஜிமின் போகிற மாதிரி ஆக்சுவலாக கிடையாது. இதை வந்து பார்த்திங்கன்னா எப்படி சொல்கிறது, ஆங்கர் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா வண்டு தான். இந்த மாதிரி மைக்கு பிடிச்சிட்டு இவங்க ஏதோ இவர் நல்லா சாப்பிட்டுட்ருக்காரு, ஏதோ கடைசி ரோல் நல்லா சாப்பிட்ருக்காங்கன்னு சொல்லிட்டு கவுண்ட்ரு கொடுப்பாங்களே, ஸோ அந்த மாதிரி ஆங்கரிங் பண்ணுறாரு, வண்டு தான் பண்ணுறாரு. இங்கே வந்துட்டு ஜிம்முக்கு போகிற மாதிரி இன்டென்ஷன் கிடையாது. ஸோ ஹீ ஸ்டில் ஸ்டாண்டிங் தேர். அப்படி இருக்கிறச்ச ஒயன் வந்து அந்த கூட்டத்தில் அப்படியே வந்து நிற்குது. பார்ப்போம் யார் வின் பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம கலந்துக்கலனாலும் யார் வின் பண்ணுறா பார்ப்போம் அப்படின்னு சொல்லி நம்ம எக்ஸைட்டில் உட்காந்து நிற்க மாட்டோம். அந்த மாதிரி நின்றுட்டு இருக்கும்போது அவருக்கு தான் ஒயனை இம்ப்ரெஸ் பண்ணணும்னு ஆச்சே. ஸோ அதனால் ஜிமின் வந்துட்டு நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் அப்படியே ஒரு மாதிரி கெத்தாக வந்து சொல்லியிருப்பார். இங்கே வண்டு நம்ம மாப்பிள்ளை தம்பி பஞ்சாயத்தாளரும் கலந்துக்கிறாராம், ஆட்டம் சூடு பிடிக்க போகுது, வாங்க 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 பஞ்சாயத்தாளரே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சொல்கிறாங்க. ஸோ சொன்னதும்
பஞ்சாயத்து தலைவரே வந்து ஒரு கேமில் வந்து கலந்துக்கிறாங்க அப்படிங்கும்போது என்ன பண்ணுவாங்க, நிறைய பேர் கிளாப் பண்ணி அவங்கள வந்து உற்சாகப்படுத்துவாங்களா. ஸோ அந்த மாதிரி எல்லாமே உற்சாகப்படுத்துறது இன்னும் அப்படியே பயபிள்ளைக்கு கொஞ்சம் பவர் ஏறின மாதிரி இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு மாதிரி ஒரு ரொமான்டிக்காக அப்படியே ஒரு மாதிரி பிள்ள நான் ஜெயிச்சிரும் பிள்ள அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்காரு அவங்களையே. நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மூஞ்சி வேற சைடில் திருப்பிக்கிறீங்க. ஸோ அப்படி இருக்கிறச்ச ஜிமினுக்கு பக்கத்தில் நிற்கிறவர் நல்ல பெரிய வாய் கொண்டவர். அவர் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த முறுக்கு ஃபங்க்ஷனில் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஜெயிப்பார் போல். அதுக்கு வந்து இந்த நண்டு வந்து என்ன கவுண்டர் கொடுக்குறான்னா, மச்சான் உன் பக்கத்தில் இருக்கிறவனுக்கோ வாய் பெருசு, உனக்கோ லவ் பெருசு, அதனால் கடிச்சு ஜெயிச்சிரு மாமா அப்படின்றாரு. ஸோ சொன்னதும் என்னடா சொல்கிற அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்ருக்காரு. ஆமாம் மச்சான் பிடிச்சி கடிச்சிரு அப்படிங்கிறாரு. ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஜிமன் பயந்துட்டுருக்காரு. ஸோ இப்படி இருக்கிறவே இங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த மனுஷன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆள் வேறு வாய் ஆன்னு வேறு பண்ணி வேற காட்டுறான். ஜிமனும் ஆன்னு சொல்லிட்டு இன்னும் நல்லா வாயை நல்லா ஓப்பன் பண்ணி வேற காட்டுறாரு. உன்னோட எனக்கு வாய் பெருசுடா அப்படிங்கிற மாதிரி இருந்துகிட்ருக்கு. ஸோ இப்படி இருக்கவே இங்கே போட்டியும் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸ்டார்ட் ஆன அடுத்த செகண்ட் இங்கே ஜிம்மன் வந்துட்டு ஆன வாயை தான் பழக்கிறாரு. கயிறு ஆடுறதால அவருக்கு வந்து டொம்முன்னு மூஞ்சில் படுமை ஒழிஞ்சு அது வந்து பார்த்திங்கன்னா அவரோட வாயில் போய் நுழையவே இல்லை. ஸோ அதனால் ஜிம்மன் என்ன பண்ணியிருந்திருப்பாருனா, ஒரு நிமிஷம் அப்படிங்கிறாரு. அந்த அந்த கேமே ஆக்சுவலாக ஒரு நிமிஷம் நிற்கிது. என்ன பஞ்சாயத்தாளர் அப்படின்னா, அது எல்லா பயல்களும் கொஞ்சம் நடுன்னு இருக்கீங்க. நான் வேற கொஞ்சம் லைட்டாக கட்டையாக வேற இருக்கேன். எல்லாருக்குமே ஈஸியாக மாட்டுது. எனக்கு மூஞ்சில் அந்தளவு வரல, வாய் வரைக்கும் வரல. அதனால் என் சைஸ் இருக்கிறவனோ தான் போட்டியில் கலந்துக்கணும். அப்படி சொல்லிட்டு எல்லாமே வாயை பார்க்குறாங்க. இதில் வந்து அந்த பெரிய வாய் இருக்குல்ல, அவனும் கொஞ்சம் கட்டை தான். ஸோ அவருக்கு வந்து இந்த இதில் வந்து இடம் இருக்கும் அப்படின்னா. ஸோ மற்றவங்களாம் ரொம்ப ஹைட்டாக இருக்கிறவங்களுக்குலாம் ஈஸியாக வந்து வாயில் கடிச்சிடும்ல. அதனால் வந்து அவங்களெல்லாம் தூக்கிட்டு இவரோட ஹைட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே இந்த போட்டியில் திருப்பி ஜாயின் பண்ணிட்டு இப்போ தான் சமமாக இருக்குது, இப்போ வாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஜிம்மன் வந்து விளையாட ஸ்டார்ட் பண்ணியிருப்பாரு. ஸோ பார்த்ததும் நான் ஜெயிக்கிறேன் புள்ள அப்படிங்கிற மாதிரி திருப்பி உங்களை பார்க்குறாரு. நீங்கள் அப்படியே கண்டுக்காத மாதிரியே எங்கேயும் வேறு பாத்துலலாம் பார்த்துட்ருக்கீங்க. இங்கே ஜிமின் அவுன்னு சொல்லிட்டு லவ்வில் ஜெயிச்சிடணும், கடிச்சு என் காதலை காட்டுறேன் அப்படிங்கிற மாதிரி இருந்துகிட்ருக்கு. ஸோ அப்படி இருக்கவே இங்கே வந்து பார்த்திங்கன்னா அப்படி இப்படின்னு தாவி குதித்து ஒரு வழியாக கடிக்க போவார். பார்த்தா இன்னொன்று பையனும் கிட்டக்க வருவான் பாருங்கள். 2 பேருக்கும் மூஞ்சில் அப்படியே லைட்டாக இடிச்சிக்கும். அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே நான் விலகி போயிருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறமும் ஜிம்மின் டக்குன்னு எம்பி கடிப்பார். ஃபைனலி கடித்து முடிச்சிடுவார். அவர் தான் ஜெயிச்சிருப்பார். நீங்கள் பார்த்தியா முறுக்கு கூட தின்ன வருமா இதுக்கு அப்படிங்கிற மாதிரி நீங்கள் பார்த்துட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பி போகிறீங்க. நான் ஜெயிச்சிட்டேன், நான் பார்த்தீங்களா பஞ்சாயத்தால் நான் ஜெயிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின்னு இந்த முறுக்குக்கு உள்ள இதுக்கு பதிலாக என்னமோ ஒலிம்பிக்லேயே ஜெயித்த மாதிரி ரொம்ப சீன் போட்டுட்டு வேறு அப்படியே ஒரு மாதிரி கர்வமாக வேறு வந்துட்டுருக்காரு. இங்கே நீங்கள் ஒரு முறுக்கு தின்னதுக்கு இவன் இந்த பாடுபடுத்துகிறான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்தோட கிளம்பி போயிருப்பீங்களா. இங்கே ஜிமின் வேறு ஆமாம் போட்டிக்கு என்ன பரிசு அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. ஐயா அப்படின்னு சொல்லிட்டு அவனுங்க இந்தாங்க ஐயா இந்த தான் பரிசு அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. பார்த்தா ஒரு பொம்மை. இதுதான் பரிசு, நான் கஷ்டப்பட்டு எம்பி தாவி எல்லாம் பண்ணதுக்கு இதுவா பரிசு அப்படிங்கிறாரு. ஆமாங்க ஐயா அப்படிங்கிறாங்க. நன்றி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பஞ்சாயத்தாளரான ஜிமின் அந்த இடத்த விட்டு கிளம்பி போகிறாரு. ஸோ அதுக்கப்புறம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா அடுத்தடுத்த ஃபங்க்ஷன்ஸ்லாம் நிறைய நடந்துகிட்டு இருக்குது. இங்கே அதே மாதிரி ஃபைனலி இந்த பொங்கல் வைக்கிறது இதெல்லாம் இருக்கும்ல, ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒவ்வொரு பொங்கல் வைக்கணும் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் நீங்கள் எனக்கு பொங்கலாம் வைக்க தெரியாது அப்படி சொல்லிட்டு உங்கள் பாட்டிகிட்ட சொல்கிறீங்க. நான் செய்கிறேன், நீ எடுத்து கொடுப்புல. அதுவும் இல்லாமல் வயசுக்கு வந்த பொண்ணுங்க தான் வச்சு கொடுப்பாங்க, வயசானவங்கெல்லாம் பொங்க வைக்க மாட்டாங்க. நீ வேற, நான் பார்த்துக்கிறேன், நீ எல்லாத்தையும் இதுன்னு பண்ணி கொடு, நம்ம தான் அதுவும் பொங்கலில் ஜெயிச்சோன்னு வச்சுக்கோ ஊரே மிஞ்சும். அம்புட்டா கைவண்ணமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பொறாமையிலையும் வந்து நம்மளோட பொங்கலை சாப்பிடணும்னு நினைப்பாள்வோ. அதேமாரி அந்த நல்ல பொங்கலை நம்மளும் சாப்பிட்ணும் அப்படி சொல்லிட்டு நினைக்கிறவளும் இருக்காள்வோ. அது மட்டும் இல்லாமல் நல்ல நல்ல பரிசெல்லாம் கிடைக்கும்படி மறக்காமல் அதை வாங்கி வச்சுக்கணும் சரியா. அதுவும் இல்லாமல் உங்கள் அம்மா ஜாவறதுக்கு முன்னாடி கடைசியாக திருவிழாவில் உங்கள் அம்மா தான் அந்த பொங்கல் இதில் ஜெயிச்சா. அதுக்கப்புறம் நம்மளுக்கு இல்லை, இந்த தடவையாவது ஜெயிச்சிடணுமேடி அப்படிங்கிறாங்க. நீங்கள் அப்படியே சிரிச்சிட்டு
சரி பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வீடியோஸ்லாம் பார்க்குறீங்க. லைக் பொங்கல் எப்படி டேஸ்ட்டாக வைக்கணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்களுமே வீட்டில் ஒரு 4, 5 தடவை ட்ரை பண்ணியிருந்திருப்பீங்க. ஓரளவுலாம் கிடையாது. ஒரு 4, 5 நம்ம ட்ரை பண்ணாலே இதுக்கு இந்த பக்குவம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரிய வரும்ல. ஸோ அந்த மாதிரி நீங்களுமே இப்போ பொங்கல் வைக்கிறதுக்கு உங்களுக்கு கொஞ்சம் நல்லாவே தெரியுது. அடுத்து 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 என்ன பண்ணணும் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியுது. ஸோ ஃபைனலி பொங்க வைக்கிறதுக்கான டேவுமே வந்திருக்கு. ஆனா ஜிம்முன்னு உங்கள அப்ரோச் பண்ணாத டேவே கிடையாது. எல்லா நாளும் அப்ரோச் பண்ணி சில நேரத்தில செம்மையா மொக்க வாங்கி பல்பு வாங்கிட்டு உட்காந்துருந்துருப்பாரு. ஸோ இப்படியே நாட்கள் உங்களுக்கு நல்லா தெரியும். அவர் வந்து உங்கள இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்காக தான் இவ்வளவும் ட்ரை பண்றாருன்னு சொல்லிட்டு. பட் உங்களுக்கு என்னன்னு தெரியல. அந்த அளவு நாட்டம் இல்ல. ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி இருந்துட்டுருக்கீங்க. இப்போ ஃபைனலி அந்த பொங்க வைக்கிறதுக்கான நாள் வந்துருச்சு. எல்லா அந்த பொம்பள பிள்ளைங்களும் அழகா பாவாடை சட்டை, இல்லைன்னா பாவாடை தாவணி, இல்லைன்னா கொஞ்சம் வயசாயிடுச்சுன்னா புடவ, அந்த மாதிரி கட்டிட்டு அப்படியே அப்படியே குதூகலமா இருக்கு. எப்பயுமே திருவிழா வந்து பார்த்திங்கன்னா, ஈவினிங் தான் நடக்கும். ஆனா பொங்க வைக்கிறது மட்டும் மதியானம் தான் பொங்க வைப்பாங்கல்ல. ஸோ அதனால மதியானமே அந்த ஃபங்ஷன் ஆரம்பிச்சிடும். இங்கே காலையில ஒரு 8 மணிக்கெல்லாம் நீங்க குளிச்சு கிளம்பிட்டு அப்படியே அழகா எப்படி சொல்றதுன்னா, ரெட் கலர்ல ரொம்ப அழகா பிரிட்டியான ஒரு சாரீல இருக்கீங்க. பார்க்கவே ரொம்ப ஸ்டன்னிங்கா இருந்துட்டுருக்கீங்க. ஹேண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, பப்பு கைன்னு சொல்லுவாங்கல்ல. கொஞ்சம் ஃப்ளஃபியா இருக்குமே ஹேண்ட்ஸு. ஸோ அந்த மாதிரி ஜாக்கெட் போட்டுட்டு பார்க்கவே செம்ம அழகா இருக்கீங்க. அந்த ரெட் கலருக்கு என்னது அ இந்த சொல்லுவாங்களே, அந்த பூ பேர் நான் மறந்துட்டேன். அது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மாரி அம் லைட் ஆரஞ்ச் கலர்ல இருக்கும். கிராமத்துலலாம் நெறைய பேர் அந்த இது வைப்பாங்க அந்த பூவு. நான் சின்ன பிள்ளையில வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் நாளடைவில அத வைக்கிறதில்ல. ஸோ உங்களுக்கு கண்டிப்பா நான் என்ன பூ சொல்ல வரேன்னு அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கும். அந்த பூவோட சேர்த்து குண்டு மல்லியும் சேர்த்து அப்படியே தலையில வச்சிருக்கீங்க. 2 பூவும் அட்டாச் பண்ண மாதிரி. பார்க்கவே ரொம்ப அழகா இருக்கீங்க. அப்படியே இந்த கிராமத்து பொண்ணு மாரியே மாறின்ற மாரி இருக்கு. ஸோ ஃபைனலி எல்லாமே வேணுங்கிறது எல்லாத்தையுமே கடகடன்னு எடுத்து வச்சுட்டு, எடுத்து வைக்கிறோம்னா நம்ம என்ன பண்ணுவோம், சேலைய அப்படியே நல்லா எடுத்து இடுப்புல சொருக்கி, அது வேணுமா, வெல்லம் வேணுமா, சாதம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே எடுத்து வச்சுட்டு, அங்க தான் கோவில்ல தான் போயிட்டு, அங்க அடுப்பு குடுத்துருப்பாங்க. ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு ஸ்லாட் வந்து அரேஞ்ச் பண்ணியிருந்திருப்பாங்க. அந்த ஸ்லாட்ல நீங்க வந்து செஞ்சு பொங்க வந்து படைக்கணும். குறிப்பிட்ட டைம்ல செய்யணும் போட்டி அப்படிங்கிறதால ஓகேங்களா? ஸோ எல்லாத்துக்குமே அதுக்கு வேணுங்கிறது எல்லாத்தையுமே ரெடி பண்ணி எடுத்து வச்சுட்டு போறீங்க. உங்க பாட்டியும் கூட ஹெல்ப் பண்ணிட்டுருக்காங்க. ஆனா, எப்படி சொல்றது? லேடீஸ் 2 பேரும் அதுவும் பாட்டியால ஃபுல்லா தூக்க முடியாது. யூ ஆர் த ஒன்லி கேர்ள் அப்படிங்கும்போது, ஜிமினிக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கிறதால, "டேய் வண்டு" அப்படின்ட்டுருப்பாரு. "என்ன மச்சான்? போய் என்னோட ஆளுக்கு உதவி பண்ணுடா." "ஆ?" அப்படிங்கிறாரு. "உன் ஆளுக்கு நீ தான்டா உதவி பண்ணணும். நான் எதுக்குடா?" "நான் பஞ்சாயத்தாளர்டா." "அதெல்லாம் வூட்டுக்கு வெளிய. வூட்டுக்குள்ள அவ உன் பொஞ்சாதி ஆகணும்னா, புருஷனா நீ தான்டா உதவி பண்ணணும்." அப்படின்னு சொல்லிட்டு ஷோல்டர்ல தட்டி குடுத்துட்டு அந்த இடத்த விட்டு வந்து போயிருப்பாரு. அவன் சொல்றது சரிதான். என் பையனுக்கு நான் உதவி பண்ணாம எப்படி? அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருப்பாருன்னா, எல்லாத்தையும் வீட்லேருந்து எடுத்து வச்சுட்டு, "கிளம்பலாமா பாட்டி?" அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அப்படியே அடுத்து, 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 அடுத்துன்னு யோசிச்சுட்டே இருந்துட்டுருக்கீங்க. ஸோ அப்படி இருக்கிறச்ச, "வாங்க" அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே 2 கட்டப்பை உங்க கையில இருக்கும். அத அப்படியே வெடுக்குன்னு வாங்குறாரு. "எதுக்கு நீ இதெல்லாம் பண்ற? முதல்ல என்கிட்ட குடு" அப்படிங்கிறீங்க. அவர் காதுலயே வாங்கல. அத மட்டும் எடுத்துட்டு போறாரு. "ஒண்ணு தான் சொல்றேன் உனக்கு புரியலையோ மரமண்ட" அப்படி சொல்லிட்டு நீங்க திட்டிட்டே முன்னாடி போயிட்டுருக்கீங்க. அப்படியே முன்னாடி நடந்து போயிட்டுருக்கிறதால பாட்டியால அந்த அளவு ஃபோர்ஸா நடக்க முடியாது. அதுவும் இல்லாம உங்க பாட்டிக்கு அந்த அளவு காதுமே கேட்காது. ஸோ அப்படி இருக்கிறச்ச நீங்க என்ன "உன்ன தான் கேட்குறீங்க. முதல்ல நீ கட்டுப்பைய குடு" அப்படி சொல்லிட்டு நீங்க வெடுக்குன்னு வாங்க ட்ரை பண்றீங்க. டக்குனு அந்த மனுஷன் உங்கள பார்த்துட்டு, "இந்த புடவையில அம்புட்டு அழகா இருக்க. அதுவும் இல்லாம அதுக்கேத்த மாதிரி பூவு, காதுக்கு ஜிமிக்கி, தோடு, மூக்குத்தி எல்லாம் மின்னுது. மாமன மயக்க தானே இந்த இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன். நான் தான் சொல்லுறேனே மாமன் மயங்கிட்டேன்" அப்படிங்கிறாரு. "நீ ஊன்னு சொன்னா அடுத்த முகூர்த்தத்திலே கல்யாணம் பண்ணிக்கலாம்ல" அப்படிங்கிறாரு. நெனப்பத்தான் பொழப்ப கெடுக்கும்பாங்களாம். "நீ முதல்ல குடு" அப்படி சொல்லிட்டு நீங்க ஒரு இத வாங்குறீங்க. மாமன்கிட்ட குடு. "இத பாரு ரொம்ப பண்ணாத. புடவ வேற கட்டியிருக்க. முன்னாடி தடுக்குச்சுன்னா கீழ விழுந்துருவ. கீழ மட்டும் விழுந்தா மட்டும் பரவால்ல. புடவ அவுந்ததுன்னா மானக்கேடா போயிரும். தயவு செஞ்சு என் கையில விடு. நான் பார்த்துக்கிறேன்." அப்படின்னு சொல்லிட்டு எங்க ஜிமின் என்ன பண்ணியிருந்திருப்பாருன்னா, அவரோட கையிலேருந்து வாங்கிட்டு அவரு எடுத்துட்டு போயிருந்திருப்பாரு. நீங்க அப்படியே 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 பார்க்குறீங்க. பிகாஸ் அவரு சொல்றது ஒரு வகையில நியாயம் தான். கீழ விழுந்து சாரி கீரிலாம் வந்துச்சுன்னா அசிங்கமா போயிடும்ல. ஸோ இப்படி இருக்கவே,
ஆனால் அவருக்கு சொன்னது அவருக்கே ரிப்பீட் அடித்த மாதிரி அவரோட வேஷ்டி தடுக்கி அவர் விழ பார்த்துருந்துருப்பாரு. அப்படி எப்படி சொல்கிறதுனா கீழே வந்து ஒரு ஸ்டோன் இருந்திருக்கும். வேஷ்டி வேற கொஞ்சம் கொஞ்சம் இன்னைக்கு கீழே பரல்ற மாதிரி கட்டிட்டாரு போல். ஸோ அந்த இது அந்த அளவு தெரியல. தடுக்கி அந்த இது பொத்துன்னு கீழே விழுந்திருப்பாரு. ஆனால் சுதாரிச்சிட்டாரு. அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே முன்னாடி போயிட்டு அப்படியே வெடுக்குன்னு திரும்புறாரு. உங்களுக்கு சிரிப்பு வந்திருக்கும். அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே சைடில் பார்த்துட்டு அப்படியே சிரிப்பை கண்ட்ரோல் பண்ணுறீங்க. நல்ல வேலை அவள் பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மின்னு சீக்கிரம் வாங்க வேகம் டைம் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி விட்டு ஐயோ இதெல்லாம் இப்போ நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு அந்த கட்டைப்பையை ரெண்டுத்தையும் கீழே வச்சுட்டு வேஷ்டியை மடித்து கட்டிட்டு திருப்பி அந்த 2 கட்டைப்பையும் தூக்குறாரு. சும்மா சொல்லக்கூடாது, ஜிம்மன் பார்க்க ஹேண்ட்ஸமாக இருக்காரு. அப்படியே பார்க்கவே ஸ்டன்னிங்காக இருக்கார். அதை மடித்து கட்டிட்டு அப்படியே வெள்ளை வேடி வெள்ளை சட்டையில் இருந்திருப்பார். அவரோட ஸ்கின் டோனுக்கும் வேஷ்டி சட்டைக்கும் அவர் வைக்கிற அந்த ஹேருக்கும் அது ஹேர் நிறைய கலைஞ்சு போகுது காற்றடிக்கிறதுல. அதை அவர் வந்து ஹேரை வந்து இப்படி கோதுவார் போல். கோதாமல் இருக்கிறதால கண்ணிலலாம் மூஞ்சிலலாம் படுது. ஸோ நீங்கள் வந்து அவர் கஷ்டப்படுறது உங்களுக்கு தெரியுது. ஏன்னா மண்டே அப்படியே பின்னாடி இப்படியே தள்ளி அந்த ஹேரை வந்து தலையை வச்சே அப்படியே அட்ஜஸ்ட் பண்ண ட்ரை பண்ணுறாரு. பாட்டி ஒரு நிமிஷம் அப்படி சொல்ல நீங்கள் போயிட்டு என்கிட்ட ஒன்று குடும்பம்மா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே அவர்கிட்டேருந்து வாங்க பார்க்குறீங்க. இருக்கட்டும் புள்ள முடிஞ்சிருச்சு அப்படி சொல்லிட்டு அவர் சொல்லும் போது தான் பார்க்குறீங்க ஃபேஸில் ஃபுல்லாக அப்படி எப்படி சொல்கிறதுனா பிங்காகி வேர்வையாக சொட்டுது அந்த மனுஷனுக்கு. வெயிட்டு தூக்குறாரு, வெயிலில் வராரு. ஸோ ஆப்வியஸ்லி இந்த மாதிரிலாம் நடக்கும்ல அந்த மாதிரி இருக்குது. நீ ரொம்ப கஷ்டப்படுறேன்னு எனக்கு தெரியுது. நீ அங்கே உன் வீட்லேயே அத்தனை பேர்கிட்ட வேலை வாங்கிட்டு நீ உனக்கு அத்தனை பேர் வேலை பார்ப்பாங்க. நீ எதுக்கு இதெல்லாம் கஷ்டப்படுற கூட என்கிட்ட அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. உனக்கு செய்கிறதில் எனக்கு எந்த வகை கஷ்டமும் கிடையாது. உனக்கு செய்யாமல் நான் யாருக்கு செய்கிறது நான்? எல்லாமே நீ தானே. உனக்காக என் உசுரை கூட கொடுப்பேன். இது எவ்வளோ வாணி மாலை பொறுமையாக வாப்பில் கீழே தடுக்கி விழுந்துடாத, கல்லுகள்லாம் கிடக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனசு அப்படியே முன்னாடி போகிறாரு. ஒரு நிமிஷம் உங்கள் ஹார்ட்டே பிடிச்ச மாதிரி தான் இருக்குது. அப்படியே ஒரு நிமிஷம் ஹார்ட் பீட் டப் 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 டப்னு அடிக்குது. ஏன் எனக்கு இப்படி நெஞ்சு துடிக்குது? ஏன் அப்படின்னு சொல்லி நீங்கள் அப்படியே யோசிக்கிறீங்க. அப்போ உங்கள் பாட்டி அப்படியே க்ராஸ் பண்ணிவிட்டு வேறு ஒன்றும் கிடையாது, வெயில் அதுவும் இல்லாமல் நடந்து வரியில்ல அதனால தான் இது என் தப்பன்னு துடிக்குது, வேறு ஒன்றும் இல்லை பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டி போகிற போக்கில் அப்படியே கவுண்டர் கொடுத்துட்டு போகிறாங்க. ஐயோ அசிங்கமாக போச்சு, ஐயோ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி சிரிச்சுட்டு அது ஒன்றும் இல்லை பாட்டி அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. விளங்குது வா வா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டியவும் அழைச்சிட்டு போயிருப்பாங்க. ஸோ ஃபைனலி அந்த இடத்துக்குமே வந்தாச்சு. அவங்களோட ஸ்லாட்டில் அங்கே வச்சுட்டு இங்கே அதை நாட்டாமல் வழக்கம் போல் அந்த இடத்துக்கு போயிட்டாரு ஜிம்முன்னு. ஸோ போனதுக்கப்புறம் எல்லாருமே ப்ரிப்பேர்டாக இருக்காங்க. எல்லாருமே சில பேர்லாம் கொஞ்சம் முன்னாடியே வந்துட்டு எல்லாத்தையும் அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் பண்ணியிருப்பாங்களா கை கிட்டக்க இருக்கிற மாதிரிலாம். ஸோ நீங்கள் வரதுக்கு கொஞ்சம் ஸ்லைட்லி டிலே ஆகிருந்திருக்கும். கடன்னு எல்லாத்தையும் வைக்கிறீங்க வச்சுட்டு எல்லாருக்கா நீங்கள் அப்படியே ஒரு நிமிஷம் ஆன பார்க்குறீங்க உங்கள் பாட்டியை. என்ன பிள்ளை ஆச்சு? ஐயோ அடுத்து தள்ள கை வைக்கிறீங்க. என்ன பிள்ளை ஆச்சு? நான் வெள்ளத்தை வீட்டிலே வச்சுட்டேன். சக்கரை பொங்கலுக்கு வெள்ளத்தை போய் வீட்டில் வச்சுட்டு வருவியா? என்ன பிள்ளை நீ இப்படி இருக்க? எல்லாத்தையும் எடுத்து வச்சுருந்தான் நினச்சேன். நீ இந்த கட்டுப்பிள்ளை எடுத்து வைக்கலையா பாட்டி? நான் இங்கே நீ தானே எல்லாத்தையும் எடுத்து வச்ச பிள்ளை, என்கிட்டே போய் கேட்குற? ஐயோ நீ நீ எடுத்து வச்சுன்னு நினச்சேன். இப்போ நான் போய் எடுத்துகிட்டு வரட்டுமா? டக்குன்னு வந்து மயக்க பிடிச்சிட்டு இங்கே பேச போகிறாங்க. அதாவது அந்த கொடுக்குற டைம் வர மாதிரி இருக்கு போல். ஸோ அன்பான கிராமத்து மக்களே, இந்த மதிய வேளையில் பொங்கல் வைக்கிறதுக்காக சிரமப்பட்டு வந்திருக்கும் என் அன்பான தங்கை தாய்மார்களே அனைவருக்கும் இனிய மதிய வணக்கங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. பட் ஆப்வியஸ்லி ஜிமினோட கன்சர்ன் எப்படி இருக்கும்? உங்களை சார்ந்து தானே இருக்கும். அவர் எல்லாத்தையும் சேர்த்து பார்த்தாலும் கூட அந்த ஒரு 2 நிமிஷத்தில் உங்களோட இதை பார்ப்பாரு. லைக் லவ் பண்ணுறாரு கண்டிப்பாக, ஆப்வியஸ்லி பார்க்க தானே செய்வார். ஸோ அந்த மாதிரி பார்ப்பாரு.
பார்த்தா நீங்கள் ரொம்ப டென்ஸ்டாக அப்படியே ஒரு மாதிரி பேனிக்கில் ஸ்வெட் ஆகிட்டுருக்கிற மாதிரி யூ கேன் ஃபீல். ஸோ அதனால் டே வந்து என்ன மச்சான், ஏதோ ஒரு மாதிரி பிரச்சனையாக இருக்குடாங்க, அவன் மூஞ்சி சரியில்லை, என்ன ஏதுன்னு போய் கேட்டுட்டு வா போ. என்ன மச்சான் டைம் ஆயிடுச்சு, நான் தானே பார்த்துக்க போகிறேன், நீ முதல்ல என்ன ஏதுன்னு போய் கேட்டுட்டு வா போ. ஏதாவது வேணும்னா போய் வாங்கி கொடுத்துருவா. சரி மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போகிறாரு. ஸோ போனதுக்கப்புறம் என்ன ஏதுன்னு அவர் பொறுமையாக கேட்குறேன். அண்ணா அண்ணா வெள்ளம் எடுத்துகிட்டு வரலண்ணா, நீங்கள் ஒரு நிமிஷம் இங்கே இருக்கீங்களா, நான் போய் எடுத்துகிட்டு வந்துடுறேன். இல்லை, இப்போ கொஞ்சம் நேரத்தில் பொங்க வைக்க ஆரம்பிச்சு போடுவாங்க, நீ போய் அப்புறம் பாட்டி செய்வாங்களா, நீ இங்கே இரு, வெள்ளத்தை மட்டும் ஒதுக்கி வச்சுக்கிட்டு மற்றது எல்லாத்தையும் பண்ணிட்டு இருங்க, நான் இங்கிட்டு போயிட்டு இப்படி வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணியிருந்திருப்பாருன்னா குடு 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 குடுன்னு வெள்ளம் எடுக்கிறதுக்காக ஓடி இருந்திருப்பார். ஜிம்மினுக்கும் ஆக்சுவலாக கன்வேயும் பண்ணிட்டாரு, இந்த மாதிரி வெள்ளம் எடுத்து வரல போல், நான் போய் எடுத்துகிட்டு வந்துடுறேன்டான்னு. எங்கள் வீட்டில் இருக்கும்டா அப்படின்னதும் சரிடா மச்சான் சரிடா மச்சான்னு சொல்லிட்டு, ஏன்னா வயனோட வீட்டில் எங்கே இருக்கும் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியாது. இங்கே வந்து வயனானு சொல்லும், இதுமாரி கதை ஓப்பன் பண்ண சாவிலேருந்து எல்லாத்தையுமே கொடுத்துருந்துருக்கும். கொடுத்துட்டு இங்கே வாசல்லே இருக்கும், அப்படி இல்லைன்னா என்னது கிச்சனில் இந்த மேடையில் இருக்கும்னா தயவு செஞ்சு 2 கட்டி எடுத்துருவாங்கண்ணா அப்படிங்கும். சரிம்மா சரிம்மான்னு சொல்லிட்டு போயிருப்பார். போகிற வழியில் பார்த்தீங்கன்னா வண்டோட பொண்டாட்டி பார்த்துருக்கோம். ஐயோ எங்கேயா திருவிழா இங்கே நடக்குது, நீ எங்கேயா ஓடிட்டுருக்க அப்படின்னதும், இல்லை பிள்ளை, அது அது வந்து நம்ம வயன் பிள்ளைக்கு இருக்குல்ல, வெள்ளத்தை வீட்டுக்குள்ளே மறந்து வச்சுட்டு வந்துட்டான், அதனால என்னை போய் எடுத்துகிட்டு வர சொல்லிச்சு. ஆமாம், எல்லாருக்கும் நீ வந்து இந்தமாரி இந்த ஒத்து வேலை பார்க்குறதால தான் உன்னையே எல்லாருமே வேலை வாங்குறாங்க, அவங்களோட தேவையை அவங்க தான் பார்த்துக்கணும், நீ எதுக்கு கண்டவங்களுக்காக வளையிற, நீ வா முதல்ல, நானும் பொங்க வைக்கிறேன், உன் பொண்டாட்டி பொங்க வைக்கிறது, அதை என்ன எதுன்னு பார்க்க வேணாமா நீ முதல்ல வாயா அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி, இல்லை புள்ள அந்த பிள்ளைக்கு ஒரே ஒரு உதவி மட்டும் பண்ணிட்டு வரேன். உன் பொண்டாட்டி ஜெயிக்கணும்னு நினை, மற்றவனுக்கெல்லாம் நீ வந்து மற்ற பொண்ணுக்கெல்லாம் நீ வந்து உதவி பண்ண எந்த அவசியமும் கிடையாது. அவள் யார் உனக்கு தங்கச்சியா இல்லை அக்காவா இல்லை கூட பிறந்தா என்னது, எதுவுமே கிடையாதுல்ல, அவளுக்கெல்லாம் நீ செய்யணும்னு எந்த ஒரு அவசியமும் கிடையாது. அதுவும் இல்லாமல் இந்த போட்டியில் இந்த வருஷம் நம்ம தான் ஜெயிக்கணும், வாயை முடிட்டு வாயா அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி தரத்துன்னு இருக்குது. அவரால் எதுவுமே பேச இல்லை, முதல்ல மூடிட்டு வரியா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு வண்டோட பொண்டாடி அப்படியே அவ்வளோதான் தரத்தரன்னு இழுத்துட்டு போகுது. இவருக்கு ஒன்றுமே புரியல, ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. இங்கே வந்து வண்டுக்கிட்ட பேசவும் முடியல, எதுவும் பண்ணவும் முடியல. அப்படி இருக்கவே ஜிம்மினுக்கு ஒரு மாதிரி பரபரன்னு ஆகுது. ஏன் இன்னும் இவ்வளோ நேரம் ஆக்குறான் அப்படின்னு சொல்லிட்டு, நீங்களும் வேற அப்படியே வாசலை பார்க்குறீங்க, அண்ணன் வந்துட்டா அண்ணன் வந்துட்டான்னு சொல்லிட்டு இப்படி பார்க்குறீங்க. அப்படியே பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்டில் கொஞ்சம் தள்ளி அந்த வண்டும் அதுக்கப்புறம் அவங்க பொண்டாட்டியும் பொங்க வைக்கிற ஆரம்பிச்சிடுச்சு. ஆக்சுவலாக பொங்க வச்சுட்ருக்காங்க, பக்கத்தில் நிற்கிற மாதிரி இருக்குது. அண்ணன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு மாதிரி உடஞ்சிட்டிங்க. ஐயோ அண்ணன் போலியா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு இன்னும் பேனிக் ஆகுது. எதை பார்த்து அவள் பயப்படுறா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஜிபன் வந்து அவள் பார்க்குற திசையை பார்க்குறா. பார்த்தா அந்த இடத்துல வண்டு நிற்கிறான். அடப்பாவி உன்னை நான் எங்கே அனுப்புனா எங்கடா போகிற, ஷூ இவனா அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் தெரியுது அவன் வேணுங்கன்னே அங்கே வந்து நிற்கல, பொண்டாட்டி தான் வந்து போகிற வழியில் பிடிச்சிட்டா அப்படிங்கிறதும் தெரியுது. இதுக்கு மேலே அவனை நம்பியிருக்கிறதுல பிரோஜனமும் இல்லைன்னு சொல்லிட்டு கடன்னு ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருப்பாருன்னா தெரிச்சு ஓடுறாரு. பையனுக்கு வந்து எந்த இடத்துல எங்கே வச்சுருக்கா அப்படிங்கிறது தெரியாது, ஆனால் அவர் வீட்டில் மெய்டு இருப்பாங்க, அவங்கள்ட்ட கேட்டால் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு கடன்னு அவர் வீட்டுக்கு நடந்தே குடுக்குன்னு ஓடுறாரு. பார்த்தா ஓடுற வரையில் செருப்பு பிஞ்சு இருந்தும் ஒரு கையில் அப்படியே செருப்பை கையில் எடுத்துகிட்டு வந்து அப்படியே போகி அந்த சூடில் நடந்ததால் சூட்டு கொப்பளமே காலில் பிள்ளைக்கு வந்துடுச்சு. ஸோ இப்படி இருக்கவே பரவாயில்ல, இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு நம்ம எப்படி சொல்கிறது, ரொம்ப சூட்டில் இருந்தாலும் அது அப்போவே ரொம்ப இதாகி அப்படியே டக்குன்னு வெடிச்சிரும்ல. ஸோ அந்த மாதிரி கூட அந்த தண்ணி கூட அவருக்கு வந்துடுச்சு. இருந்தும் கூட அவர் லிட்ரலி ஒன்றுத்த கூட யோசிக்காமல் வீட்டுக்குள்ளே போயிட்டு பார்த்தா காலெல்லாம் அப்படியே ஒரு மாதிரி மண்ணும் இதுவுமா இருக்கும். ஆனால் கொஞ்சம் கூட அதை பொருட்படுத்தாமல் இங்கே போயிட்டு வெள்ளை 2 கட்டி இல்லை 3 கட்டியே கொடுங்க சீக்கிரம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. அந்தோ ஐயா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மெய்டு சமையல் பண்ணுவாங்கள்ல அவங்க வந்துட்டு ஜிம்முனுக்கு கையில் கொடுத்தாங்க. ஏன் ஐயா அதை சொல்கிறதுக்கு நேரம் இல்லை, என்ன ஐயா வெறும் காலில் ஏதாவது ஓடி வந்தீங்களா, அதுக்கு சொல்கிறதுக்கு ரிப்ளை பண்ணுறதுக்குலாம் நேரம் இல்லை, கடை வந்துட்டு வேறு ஒரு செருப்பை போட்டுட்டு குடுக்குன்னு திருப்பி ஒரு ஆனால் கால் வலிக்க ஆரம்பிக்குது. லைக் எப்படி சொல்கிறதுன்னா அந்த சூட்டு கொப்பளம் அப்படியே காலை குண்டாக்கி குண்டா இந்த சென்ஸ் எப்படி சொன்னால் மொத்தமாக இருக்கிற மாதிரி இருக்கும். கால் நம்ம கீழே வைக்கும் போது ஒரு மாதிரி ஃபீல் ஆகும். இருந்தும் அதை கூட கொஞ்சம் கூட ஃபீல் பண்ணாமல் நம்ம அப்போ வந்து நடந்தாலே கால் ரொம்ப வலிக்கும். பட் அவர் அந்த நேரத்தில் ஓடிட்டுருக்காரு. பிகாஸ்
அது வந்து எந்த நேரத்தில ஹெல்ப் பண்ணும் அப்படிங்கிறது வந்து வெல்லம் எப்போ போடணும்னு கூட தெரியாது. துவக்கத்திலே போடணுமா, எப்படி பண்ணணும்னு கூட தெரியாது. ஒருத்தவங்களுக்கு ஒரு அடுப்பு தான் குடுத்துருப்பாங்க. ஸோ அதில தான் நம்ம எஃபிஷியன்ட்டா செய்ற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம அதனால டிலே பண்ணியிருக்க கூடாது. ஏற்கனவே அவ கஷ்டப்பட்டுட்டு இருப்பான்னு சொல்லிட்டு கட 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 கடன்னு இங்க ஜிம்முன்னு அவரோட உடம்ப கொஞ்சம் பொருட்படுத்தாம குடு குடு குடுன்னு ஓடி போயிட்டே இருக்காரு. பட் அவரு போய் குடுத்தோம்னா, சிம்பத்தியில குடுக்குறாரு, வேணுங்க இம்ப்ரெஸ் பண்றாரு அப்படின்னு அவர் நினைக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக, பக்கத்தில என்ன பண்ணியிருந்திருக்குன்னா, அந்த குழந்தைங்கலாம் இருக்கும்ல, இந்த 7வது படிக்கிறது, 8வது படிக்கிறதுங்கலாம் அந்த 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 கைய வச்சுட்டு ரங்கராட்டினம் மாரி சுத்திட்டு அப்படியே விளையாடுங்கள்ல. அந்த இதில ஏதோ ஒரு பொம்பள பிள்ளை இருக்கு. ஒரு 8வதோ படிக்கிற மாதிரி. "இங்க வாம்மா, வாம்மா" அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டுட்டு, என்ன நாட்டாம?" அப்படின்னு சொல்லிட்டு அத கேட்கும்போது, அந்த ரெட் கலர்ல புடவ போட்டுட்டு, இந்த மல்லிப்பூலாம் வச்சிருக்காங்கல்ல ஒரு அக்கா, பார்க்கவே ஒரு மாரி பயத்துல நின்னுட்டு இருக்காங்களே, அந்த அக்காட்ட போய், "இந்த வெள்ள கட்டிய மட்டும் குடுத்துட்டு வந்துர்றியா? உனக்கு நான் வந்து மாமா வந்து சாக்லேட் வாங்கி தரேன்" அப்படின்னதும், "சாக்லேட்டா? சரி மாமா" அப்படின்னு சொல்லிட்டு அது என்ன பண்ணிடும், கரெக்ட்டா அவங்க கிட்ட போயிட்டு, "அக்கா, அக்கா" அப்படின்னதும், "அ எ எ என்னம்மா?" அப்படி சொல்லிட்டு நீங்க ஒரு பேனிக்ல இதுக்கப்புறம் என்ன பண்றது? ஒண்ணுமே பண்ண முடியாது. நம்மளும் போய் எடுத்துட்டு வரோம் பாட்டியும் சொல்லி வேலை வாங்க முடியாது. இங்க இருக்கிறவங்க ஹெல்ப் பண்ணவும் மாட்டாங்க ஆப்வியஸ்லி. ஏன்னா போட்டிங்கும்போது எப்படி ஹெல்ப் பண்ணுவாங்க? அதனால பக்கத்துலலாம் கேட்டிருப்பாங்க. கொஞ்சம் கொஞ்சம் வெல்லம் தான் குடுத்துருப்பாங்க. பிகாஸ் அவங்களுக்கு வேணும். அதில மீதம் இருந்தா தானே குடுக்க முடியும். ஸோ, அதனால ஒரு ஒரு 1/2 வெல்லம் தான் சம்திங் தான் உங்களுக்கு கிடைச்சிருந்திருக்கும். அதில சுத்தமா இனிப்பே இருக்காது. அது என்னமோ சுமாரா தான் இருக்க போதுன்னு உங்க மனசுக்குள்ள நீங்க வந்து யோசிச்சுட்டு, நம்மளுது இல்ல அப்படிங்கிற மாரி நீங்க நெனச்சுட்டீங்க. பட் தெய்வீகமா ஒரு பொண்ணு வந்து உங்க கையில வந்து இத குடுக்கவும், அப்படியே உங்களுக்கு யாருடா இது உதவி செஞ்சது அப்படிங்கிற மாரி, அப்படியே நீங்க எதுவும் கேட்கவே இல்ல. பேச்சு இல்ல, மூச்சு இல்ல. நீங்க அப்படியே அந்த பொண்ணையும் பார்த்துட்டுருக்கீங்க. ஆ யாரு குடுத்தது? அப்படி சொல்லி நீங்க கேட்கும்போது, "இதோ அந்த அண்ணன்" அப்படின்னு சொல்லிட்டு கை நீட்டும்போது, பார்த்தா அங்க யாரும் இல்ல. ஜிம்மன் டக்குன்னு மறைஞ்சுட்டாரு. நம்ம அது தெரிய வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம வந்து அத தெரிஞ்சு பண்ணணும்னு நம்ம நினைக்கல. அவளுக்கு உதவணும்னு தான் நம்ம நினைச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு, இங்க ஜிம்மன் அவரோட ஃபேஸ காட்டல. யாரு? எனக்கு யாரும் தெரியலையே. அந்த அ அவரு அங்க தான் நின்னாரு மாமா. அ அ போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு, இங்க அப்படியே ஆ நாட்டாம மாமா அப்படின்னு சொல்லிட்டு அதான் நாட்டாமன் தானே சொல்லுச்சு ஸ்டார்ட்டிங்ல. நாட்டாம மாமா தான் குடுத்தாரு அப்படின்னதும், உங்களுக்கு ஒரு நிமிஷம் அப்படியே ஒரு மாதிரி ஆயிட்டு. அ அவரு குடுத்தாரா? ம். ஆமா. சரிக்கா, நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வந்து அத குடுத்துட்டு கட கட கடன்னு ஓடுது. இங்க வா. அவரு வந்து ஆல்ரெடி அந்த பொண்ணுக்கு வந்து சாக்லேட் வாங்கி குடுத்துட்டாரு. இந்தா எல்லாருக்கும் குடுத்துட்டு சாப்பிடணும் சரியான்னு சொல்லிட்டு, ஒரு பஞ்ச் ஆஃப் சாக்லேட்ஸ் வாங்கி அவருக்கு வந்து குடுத்துட்டுருப்பாரு. எல்லாரும் ஷேர் பண்ணி சாப்ட்டுருப்பாங்க. ஃபைனலி உள்ள போறாரு. உள்ள போயிட்டு அந்த ஜட்ஜெல்லாம் உட்காந்துருப்பாங்கல்ல, அதோட சேர்த்து உட்காரப்போது, "எங்க போனீங்க? எங்க வந்தீங்க? இவ்ளோ லேட்?" அப்படிங்கிற மாரி கேட்பாங்க. "அது இயற்கை கூப்பிட்டுச்சு" அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பேச்ச மாத்திருந்திருப்பாரு. கால வந்து டோட்டலா ஹைட் பண்றாரு. பிகாஸ் கால் வந்து ஒரு மாதிரி செங்காமட்டை கலர்ல இருக்கு. அந்த மாதிரி இருக்கு. ஸோ இத பார்த்தோம்னா, என்னடா இவரு நாட்டாம வந்து ஒரு டிசிப்ளினாவே இல்ல. அதுவும் இல்லாம இப்படி இருக்காரு. கால கூட கழுவவே இல்லையா? அப்படிங்கிற மாரி நெனச்சிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு, வேஷ்டிய வச்சு டோட்டலா கால அப்படியே ஹைட் பண்ணியிருப்பாரு. அதுவும் இல்லாம கால் இப்போ ரொம்ப வலிக்குது. கால் எப்படி சொல்றதுன்னா, நொன்ற மாரி தான் அந்த மனுஷன் நடந்துட்டு இருக்காரு. அதுவும் இல்லாம இப்ப கவுண்டர்லாம் குடுத்துட்டு இருக்காங்க. நடுவுல நடுவுல நெறைய பேர் வந்து ஸ்பெஷல் கெஸ்ட் பேச ஆரம்பிக்கிறாங்க. கொஞ்ச நேரம் ஒரு 5, 10 மினிட்ஸ் லேட்டர் ஜிம்முனுக்கு அந்த இது வந்திருந்திருக்கும். ஜிம்முனுமே அதில பேச ஸ்டார்ட் பண்ணியிருந்திருப்பாரு. அவருக்கு ஆனா ரொம்ப நேரம் நிக்க முடியல. எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். நல்லா எல்லாரும் பண்ணுங்க. சிறப்பா பண்ணுங்க. அப்படி சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு நவுந்து வந்திருந்திருப்பாரு. ஸோ உட்கார்றாரு. முடியல. ஸோ இப்படியே இருந்துட்டு இருக்கவே, கொஞ்ச நேரம் ஆகுது. இந்த 1/2 அன் ஹவர், 15 மினிட்ஸ், 10 மினிட்ஸ், 5 மினிட்ஸ், 2 மினிட்ஸ், 1 மினிட்ஸ்ன்னு சொல்லிட்டு, நேரம் முடிஞ்சது எல்லாம் நிறுத்துங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு, நீங்க ஆனா இந்த பிளேட் ப்ரெசன்டேஷன் கூட வச்சிருப்பீங்க. லைக் சைட்ல வந்து வாழைப்பழம்லாம் கட் பண்ணி, ஸோ அதுக்கு இதுக்குன்னு சொல்லிட்டு எல்லாம் கொஞ்சம் வித்தியாசமா அழகா பண்ணியிருந்திருப்பீங்க. பிளேட்டிங் கூட நல்லா இருந்திருக்கும். ஸோ ஓவராலா எல்லாரோட பிளேட்டிங்கும் அதில வந்து பார்த்தீங்கன்னா, நேம்லாம் வேற எழுதி வச்சிருப்பாங்க அந்த பிளேட்டிங்லேயே. ஸோ அப்படியே குடுத்துட்ருக்கவே, கிட்டத்தட்ட ஒரு 40, 45 பொங்கல் இருக்கும். அதில எல்லாருமே சாப்பிடுறாங்க. சாப்பிட்டுட்டு ஆனா சில நேம் வந்து எப்படி சொல்றதுன்னா, பிளேட்டுக்கு கீழ தான் இருக்கும். ஸோ, அதனால தான் எல்லாருமே அந்த பிளேட்ல உள்ள நேம பார்த்துட்டு வேணுங்கன்னே அவங்களுக்கு குடுத்துறக்கூடாது. மொதல்ல அதில அந்த பொங்கல சாப்பிட்டுட்டு ஃப்ளேவர்ஃபுல்லா எது இருக்கோ, அதுக்கப்புறம் அந்த பிளேட்டுக்கு கீழ இருக்கிற அந்த நேம் டேக்க பார்த்து, இவங்களோட பேரு, இவங்களோட பொங்கல் இன்னைக்கு வந்து இந்த வருஷத்தில செலக்ட் ஆயிருக்கு அப்படிங்கிற மாதிரி.
ஸோ அப்படி இருக்கவே எல்லாருமே அத ஃபைனலைஸ் பண்றாங்க. 45 சம்திங் அந்த அவ்வளோ பொங்கல் வந்திருக்கும். அதில அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா ஸ்ப்ளிட் பண்றாங்க. லைக் வந்து ரொம்ப மோசமா இருக்கிறதெல்லாம் அப்படியே தள்ளிட்டாங்க. கிட்டத்தட்ட ஒரு 20 கிட்ட போயிட்டு, உப்பு பத்தல, இல்லன்னா வெல்லம் தூக்கலா போயிடுச்சு, தெவட்டுது அந்த மாரி இருக்கிறதெல்லாம் தூக்கிட்டாங்க. மிச்சம் 20 ஏதோ ஓகே அப்படிங்கிற மாரி இருக்கு. அதில நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லா இருக்கிற மாதிரி ஒரு 5 செலக்ட் பண்ணியிருப்பாங்க. அதில உங்களோடதுமே வந்திருக்கும். ஸோ அதில வந்து பார்த்தீங்கன்னா, அப்படியே தூக்கி அந்த பிளேட்ட பார்த்துட்டு, இவங்கலாம் வந்து அந்த 5 பேர் வந்து செலக்ட் ஆகியிருக்கீங்க. நீங்க 5 பேருமே ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க அப்படிங்கும்போது, அதில வண்டோட பொண்டாட்டியுமே இருந்திருக்கும். அது வந்து "நம்ப தான் ஜெயிக்கணும். யோவ்! நம்ம தான் ஜெயிக்கணும். இத பாரு, உன்னோட ஃப்ரெண்டு தானே அந்த நாட்டாம, ஒழுங்கு மரியாதையா நம்மளுக்கு குடுக்க சொல்லிப்புட்டாமா" அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் மிரட்டலாம் பண்ணுது. நான் பண்ணதுக்கு அவன் மூஞ்சிலே முழிக்க முடியாது. இவ ஒருத்தி நேரம் புரியாம அப்படின்னு சொல்லிட்டு அவர் மனசுக்குள்ளே நினச்சிக்கிறாரு. ஏன்னா என் வாயை பொத்திட்டு இருக்க, நீ வாயை மூடிட்டு கொஞ்ச நேரம் நில்லு அப்படின்னு சொல்லிட்டு அவர் அமைதியாக இருந்திருப்பாரு. ஸோ ஃபைனலி அந்த பொங்கல் வச்ச நேரத்திலே சொல்லியிருக்க மாட்டாங்க. அது எல்லாத்தையுமே படைச்சிட்டு, அதுக்கப்புறம் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கும்போது, இந்த இந்த கொலா இருக்கும்னு சொல்லுவாங்க. இந்த இது இருக்குல்ல ஸ்பீக்கர்ஸு. ஸோ அந்த ஸ்பீக்கர்ல ஈவினிங் போல தான் அனௌன்ஸ்மெண்ட் வரும். ஸோ எல்லாருமே பொங்கல் நல்லா இருந்தது பொங்கல் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அந்த பொங்கல்லாம் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. சாப்பிட்டுருந்துருப்பாங்க. நீங்களும் சாப்பிட்ருக்கீங்க. ரொம்ப நல்லாயிருக்கு உங்களோடது. ஸோ கண்டிப்பா இந்த கிரெடிட் வந்து முக்காவாசி வந்து ஜிமினுக்கு தான் போணும். பிகாஸ் அவ்ளோ கஷ்டப்பட்டு அவரு ஓடி இருந்திருப்பாரு. என்ன பண்ணாலும் உங்க மனசுக்குள்ள ஆக்சுவலா ஜிமின் எங்கேயோ போய் நின்னுட்டாரு. மாமன் ரொம்ப நல்ல மாமன் தான். எனக்காக அம்புட்டு பண்ணியிருக்கு. காலு ஆனா நான் பார்த்தேனே, வெறும் கால்லயா ஓடுச்சு? அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் நீங்க யோசிச்சிட்டே இருக்கீங்க. ஸோ டைம் ஆகுது. இங்க ஈவினிங் போல எல்லாருமே கிளம்பி நீங்க வீட்டுக்கு ஆக்சுவலா போயிட்டீங்க. ஆனா என்னன்னு தெரியல, அம் என்னதான் இருந்தாலும் ஜிமினோட வீட்டுக்கும், உங்க வீட்டுக்கும் சுத்தமா ஏணி வச்சாலும் எட்டாது சண்டை. ஸோ அதனால உங்க பாட்டிக்கு தெரியாம நீங்க ஜிமினோட குடும்பத்துக்கு வந்து அதாவது வீட்டுக்கு வந்து உங்களோட பொங்கல் போணும் அப்படிங்கிற மாரி நீங்க நெனச்சிருப்பீங்க. நீங்க வண்டு அண்ணன கூப்ட்டு, அண்ணன் எனக்கு ஒரு உதவி பண்ண முடியுமா?" அப்படின்னு கேட்டிருந்திருப்பீங்க. "சொல்லுமா, நான் வந்து ஏற்கனவே உனக்கு உதவி செய்யாம இருந்தது எனக்கு மனசு ஒரு மாரி நெருடலா இருக்கு. என்ன மன்னிச்சிருமா" அப்படின்னதும், "பரவாயில்லண்ணே இருக்கட்டும்ண்ணே. எந்த பொண்டாட்டியா இருந்தாலும் அப்படிதான் யோசிப்பாங்க. அவங்க சைட்ல அது தப்பு இல்ல தான். விடுங்க" அப்படி சொல்லிட்டு சொன்னதும், "எனக்கு இந்த உதவி மட்டும் செய்றீங்களா?" சொல்லுமா என்னதும்மா?" அதுவாண்ணே, அ பொங்க கொஞ்சம் வச்சிருக்கேன். ஆ என் மாமனுக்கு மட்டும் செத்த குடுத்துட்டு வரீங்களா? அ அது சாப்பிட்டுச்சா என்னன்னு தெரியல. கொஞ்சம் செத்த மட்டும் குடுத்துட்டு மட்டும் வரீங்களா? அப்படின்னதும், "இதோ வந்துட்டேம்மா" அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5 நிமிஷத்துல போயிட்டு நின்னுட்டு, அவங்க குடும்பத்துல யாருக்கும் தெரிய வேணாம். அவருக்கு மட்டும் தெரிஞ்சா போதும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சொல்றீங்க. என்னடா இது? பையனேவா? தானா போய் குடுக்குறாளா? ஆமால, மச்சான் தானே ஓடுனா. எந்த பொண்ணா இருந்தாலும் மனசு கஷ்டமா தானே இருக்கும். "சரிம்மா குடும்மா, நான் போய் குடுத்துட்டு வந்துடுறேன்" அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஜிமினுக்கு குடுக்குறாரு. பார்த்தா ஜிமினோட ரூம்ல தான் ஆக்சுவலா இருக்காரு. "மச்சான்" அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாரு. "என்னடா?" அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் வந்து வான்னு சொல்லியிருப்பாரு. ஸோ ரூம்ல பார்த்தா ஜிமின் அப்படியே கால் நீட்டி போட்டிருக்காரு. பார்த்தா காலு ஃபுல்லா அப்படியே கொப்பளமா இருக்கு. அப்படியே அப்படியே ஒரு மாதிரி பார்க்கவே கஷ்டமா இருக்கு. "என்ன மச்சான் ஆச்சு?" அப்படின்னு சொல்லிட்டு சைடுல அந்த இத வச்சுட்டு, "என்ன ஆச்சு? உனக்கு ஒண்ணும் ஆகலல்ல?" அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஒண்ணும் இல்லடா, நீ வேறடா. வெயில்ல சும்மா நடந்து வந்த அதுக்கு." "வெறுங்கால்லையா நடந்து வந்த? செருப்பு பாதி வெளிய பிஞ்சு போச்சு. நான் என்ன பண்றது? வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் தானே வேற செருப்பு மாத்த முடியும். அதுவும் இல்லாம நிழல்ல போய் போய் வரவும் முடியாது. அவளுக்கு அந்த நேரத்துல அவளுக்கு உதவி பண்ணாம பின்ன என்ன பண்றது? அதுவும் இல்லாம நான் வெயில்ல நடந்து பழக்கம் கிடையாது. அதான் சூடு பொறுக்க முடியாம கால்ல போட்டு தள்ளிடுச்சு." "அத விட்டு தள்ளுடா. என்ன மச்சான்? ஏதாவது விஷயமா?" அப்படின்னாரு. "இந்தா இது உன் ஆசை பொண்டாட்டி, அருமை பொண்டாட்டி, உன் வருங்கால பொண்டாட்டி உனக்கு குடுக்க சொன்னுச்சுடா. உங்க அம்மாக்கெல்லாம் தெரியாம எடுத்துட்டு வந்து குடுக்க சொல்லுச்சு." "என்ன சொல்ற? பையனுக்கு குடுக்க சொன்னாளா? அவ செஞ்ச பொங்கலா அது?" "பின்ன அவ செஞ்ச பொங்கல் தானே உனக்கு குடுப்பா. பின்ன வேற யாரோ?"
அதுக்கப்புறம் அடுத்த லைன் அவர் கேட்க கூட விரும்பல. வெடுக்குன்னு வாங்கி அப்படியே கடைக்குன்னு ஸ்பூனில் வச்சு கடைக்குன்னு சாப்பிட்டுட்டு தெய்வீகமாக இருக்குது. என் பொண்டாட்டி எம்புட்டு நல்லா செய்கிறா, அருமையாக இருக்கு, இதுக்கு தான் பரிசு ஆன்னு சொல்லிட்டு அதில் என் பொண்டாட்டியும் இருக்காடா. பாடா உன் பொண்டாட்டி பேச்சை கேட்டு தானடா நீ ஆடி நீ வந்து இது பண்ணல, உன்னை நான் வாழ்நாள் மறக்க மாட்டேன்டா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் கத்திக்கிட்டே இந்த இது பொங்கலை சாப்பிட்றாரு. எனக்கு கொஞ்சம் மிச்சம் வையன் அப்படின்னு சொல்லிட்டு அவருமே சேர்ந்து சாப்பிட்டு இருந்திருப்பாரு. ஸோ ஃபைனலி சாப்பிட்டெல்லாம் முடிச்சாச்சு. என் காலு புண்ணெல்லாம் இதில் சிட்டா பறந்துருச்சுரா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஜிம்மன் சொல்லும் போது, அந்த புள்ள உனக்கு காதலிக்குதுன்னு நினைக்கிறேன்டா. டே சும்மா பேசாதடா, இவ்வளோ கஷ்டப்பட்டு நான் அவளுக்கு வெல்லம் வாங்கி கொடுத்தேன், இந்த இது கூட பண்ணலன்னா எப்படின்னு சொல்லிட்டு மனசு குற்ற உணர்ச்சியில் அவள் கொடுத்துருந்துருப்பாடா. காதல் மண்ணாங்கட்டிலாம் கிடையாது, அவளுக்காவது என் மேலே காதல் வரதாவது. நான் எம்புட்டு நாள் எத்தனை தடவை பின்னாடி கிருட்டுன்னு சுற்றி இருந்திருப்பேன், ஒரு தலையாவது விருக்குன்னு அவள் பார்த்துருந்துருப்பாளா. எங்கத்த போய் முடிய போதோ தெரியலையே. அதுவும் இல்லாமல் என் குடும்பத்துக்கும் அவள் குடும்பத்துக்கும் ஏணி வச்சாலும் எட்ட மாட்டேது. ஆனால் நான் கண்டுக்க மாட்டேனே. பாரு, வாழ்ந்தாலும் சரி மண்ணோட போனாலும் சரி இந்த கட்டை வயன் கூட தான் இருக்கும், இல்லைனா அவன் நடப்புலேயே வாழ்ந்து இந்த கட்டை வெந்துடும் அப்படின்னு தான் அவர் சொல்கிறாரு. ரொம்பலாம் பேச வேணாம் ஐயா, உங்களுக்கு உங்கள் காதல் கதவு திறந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. என்ன சொல்கிறதுன்னு தெரில, ஆனால் நீ சொல்கிறது நல்லா தான் இருக்கு மச்சான். ஐயோ, அவளே அவள் கையால் செஞ்சுட்டு அவளே என்கிட்ட ஐயோ கொடுக்க சொன்னாலா ஐயோ அப்படிங்கிறாரு. ஐயோ, இதெல்லாம் வேற பார்க்கணுன்னு என் தலையெழுத்து அப்படின்னு சொல்லிட்டு, சரி மச்சான் நான் போகிறேன் மச்சான் அடிச்சுட்டு இங்கே ஜிம்முன்னு சொல்கிறாரு. என்னடா மச்சான் அப்படி, சரி என்னடா இந்த பொங்கல் ஏன் பொண்டாட்டி கொடுத்ததுரோ அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஜிம்முன்னு அவ்வளோதான். வானத்துக்கு பூமிக்கு குதிக்காத குறையாதான் இருந்துட்டுருக்காரு. இந்த தட்டை கொடு, அதுக்கப்புறம் அவங்க வீட்டில் பாட்டி ஏதாவது காணணும், ஐயோ ஆமாம் இந்த தட்டை எடுத்துகிட்டு போயிடான்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு போய் கொடுத்துருந்துருப்பாரு. ஸோ கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் அவர் சாப்பிட்டாரா, அவருக்கு நான் செஞ்சதுன்னு தெரியுமா? தெரியுமா சொன்னேன், ரொம்ப சந்தோஷப்பட்டான், நல்லா வழித்து வச்சு சாப்பிட்டு இதை பற்றியா கழுவவே கிடையாது, ஆனால் பழன்னு இருக்கு பாரு, எல்லாம் ஜிம்மினோட நாக்கு தான் அப்படின்னது. உங்களுக்கு சிரிப்பு வந்திருக்கும். சரிண்ணா தேங்க்ஸ்ண்ணா அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அப்புறம் இதை உனக்கு சொல்லலாமா என்னன்னு எனக்கு தெரியல பிள்ளை, ஆனால் சொல்லாமல் இருக்க ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. என்னதுண்ணா? உனக்காக அவன் அம்பட்டு தூரம் ஓடி வந்ததில் செருப்பு பிஞ்சு போய் வெறும் காலில் தான் ஓடி வந்திருக்கான். காலில் ஃபுல்லாக நீர் கொப்பளம் மாதிரி சுற்றி இருக்கு. அவனால் 2 நாளுக்கு நடக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். இது சொல்லக்கூடாது தான், இருந்தாலும் சொல்லாமல் இருக்க முடியலம்மா. நீ நீ ஒரு வேளை அவனை பார்த்துட்டு வந்துடு, அவனும் கொஞ்சம் சந்தோஷப்படுவான். உனக்காக அம்புட்டு கஷ்டப்பட்டு ஓடி வந்தவன். உனக்கு தெரியுமா, நான் சின்ன வயசுலேருந்து அவன் கூட பழகுறேன். அவன் வெறுங்காலில் எங்கேயுமே போனதே கிடையாது. அவன் வெயில் சுத்தமாக தாங்கக்கூட மாட்டான். அப்படியே வெயிலன்னா டக்குன்னு நிழலை தேடி ஓடுவான். 2 நிமிஷம் கூட அவன் கால் பொறுக்காது வெயிலில் நிற்கிறதுக்கு. ஆனால் அவன் அம்புட்டு தூரம் உனக்காக வெயிலில் நடந்து வந்து கால் கொப்பளிச்சு போயிருக்குன்னா அப்போ நீயே தெரிஞ்சுக்கோமா அவனுக்கு உன் மேலே எம்புட்டு பாசம்னு. நான் சொல்லி தெரியணும்னு இல்லை, பட்டணத்துலேருந்து படித்து வந்தவ. நாங்கள்லாம் 5ஆப்பு 4ஆப்பு படித்தவங்க, நாங்கள் புத்திமதி சொல்லியே உனக்கு தெரியும். படிச்சிருக்காங்களா நல்ல வேலையில் இருக்காங்களான்னு பார்க்குறது அது சரிதான். ஆனால் அவன் நம்ம மனசுக்கு பிடிச்சவனா, அவன் நம்ம நல்லா வச்சு பார்த்துப்பானா, அவன் கூட வாழ்கிற வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்குமா அப்படின்னு நினச்சி போகிற வாழ்க்கை இன்னும் நல்லா இருக்குமா? இதுக்கப்புறம் முடிவு உன் கையில். நான் வரமா பார்த்து. பொங்கல் சூப்பராக இருந்ததுமா, நானும் சாப்பிட்டேன், நல்லா இருந்தது. உண்மையை சொல்லட்டா, என் பொண்டாட்டியோட ஒரு கல் சூப்பராக இருந்ததுமா, நல்லா இருந்தது. நல்லாரு, கண்டிப்பாக உனக்கு தான் பொங்கலுக்கு பரிசு அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. தேங்க்ஸ்ண்ணா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே நிற்கிறீங்க. அப்படின்னு ஒரு டீப் பிரெத் எடுத்துகிட்டு
அப்படியே உங்கள் வீட்டுக்கு எதிர்க்க இருக்கிற அந்த வீட்டை பார்க்குறீங்க. எனக்காக அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யோசிக்கிறீங்க. ஸோ இதோட இந்த எபிசோட முடிக்கிறேன். அதே பாய் சரிங்க மிஸ் ஆஃப் லைக் இட். கண்டிப்பாக இது உங்களுக்கு இந்த பிடிக்கும் நான் நம்புகிறேன். நெக்ஸ்ட்டு இது அப்கமிங்கில் கொஞ்சம் சீக்கிரமாக போட ட்ரை பண்ணுறேன். அன்னியோ சரங்கே. நிக்கோ நிக்கோ நீ. Ja, ja, ja.